பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமையுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறார். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஏற்ற வேளையிலே கர்த்தர் அவனை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். இந்த தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டல மீட்பு இயக்கத்தின் சார்பாக 2026ஆம் ஆண்டின் முதல் கூடுகையிலும் வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அது சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இங்கே கூடியிருப்பது கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய திட்டம். எந்த தனி மனிதனையை திருப்திப்படுத்துவதற்கோ எண்ணிக்கை முக்கியமல்ல, நமது எண்ணங்கள் முக்கியம். கர்த்தருடைய பாதத்தில் நாம் காத்திருக்கின்றோம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. மலைகளை பெயர்க்கத்தக்கதாக வல்லமை கொண்டவர் அவர். சிறிய கோலாங்களை கொண்டு கோலியாத்தை வீழ்த்தியவர். அதனால பாத்தீங்கன்னா யாரை குறித்தும் கவலை வேண்டாம். அவங்க வருவாங்களா, இவங்க வருவாங்களா, யார் வந்தாலும் வரலாம், ஆவியானவர் நம்ம மத்தியில் வந்து விட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய திட்டம் இல்லாமல், கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் 1% கூட இங்க என்ன பண்ண முடியாது, நம்மளால வர முடியாது. எனவே முழுமையாக கர்த்தருடைய ஆவியானுடைய ஆளுகைக்காக ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை கொண்டு இந்த திருமண்டலத்திற்கும் நம்மை கொண்டு செய்ய நினைத்த காரியத்தையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இந்த நேரத்திலும் கூட வாலிபர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார்கள். ஸ்பிக் நகர் சேகரம் சுதந்திர நகர் சபையை சேர்ந்த வாலிபர்கள் தற்பொழுது பாடல் வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள். தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. கர்த்தரின் கை கூறுதவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறினதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. அதே விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். அகிலமெங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். அகிலமெங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். என் சொந்த தேசம் இயேசுவுக்கு, என் சொந்த தேசம் இயேசுவுக்கு, இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே.
இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சொஸ்தமாக்கப்பட்டவர்கள் 10 பேர்கள் அல்லவா, 9 பேரை காணவில்லை, ஒருவர் மட்டும் வந்திருக்கிறான். இந்த அந்நியன் ஒருவனை தவிர கர்த்தரை மகிமைப்படுத்த யாரும் வரவில்லை என்று கர்த்தர் வேதனைப்பட்டார். அல்லேலூயா. ஏராளமான மக்கள் உண்டு. தூத்துக்குடி நாசிரிய திருமண்டலத்துல சத்தம் கொடுக்கிறதுக்கு 1000 பேர் உண்டு. ஆண்டவருக்காக வந்த ஆட்கள் கம்மி. ஆனாலும் உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் விசேஷித்த ஜனம், நான் மற்றவர்களை போல இல்லை. காணாமல் போன ஒரு ஆட்டை தேடிதான் கர்த்தர் என்ன பண்ணாரு, பரிதவித்தார். 99 ஆடுகள் சேஃபா இருக்கு, ஒரு ஆட்டை காணவில்லை என்று அங்கலாய்த்த தேவன் நமது தேவன். அல்லேலூயா. இங்க இருக்கின்ற மக்களுக்காக ஏராளமான ஆட்கள் உண்டு, ஏராளமான மனிதர்கள் உண்டு. ஆனாலும் ஆண்டவருக்காக நிற்பதற்கு இங்கு ஆட்கள் மிக குறைவு. அல்லேலூயா. ஆண்டவர் தேடுகிறது மனிதன் முகத்தை பார்ப்பான், கர்த்தராகிய தேவனோ உள்ளத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. வந்தவொடனே கேட்டாங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்க? எண்ணிக்கை முக்கியம் அல்ல, நமது எண்ணங்கள் முக்கியம். அல்லேலூயா. ஒரு சிறிய மனிதன் தான் தாவீது, மிகப்பெரிய மனிதன் கோலியாத் ஒரு கூழாங்கல்லால் வெற்றி கொண்டவர் தேவன் நமது தேவன். அல்லேலூயா. அழைத்தவர் உண்மை அல்லவர், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவன். நம்மிடத்துல ஆள் இல்லை நினைக்க கூடாது, நம்மகிட்ட 1000 தூதர்கள் நமக்கு உண்டு. அல்லேலூயா. ஒரே நாள் இரவில் மிகப்பெரிய சங்கரிப்பை உண்டாக்க நம்ம தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. மனிதர்களை பார்த்து சோர்ந்து போகாதே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த உலகத்தை ஜெயித்த தேவன் நம்மோடு இருக்கிறார். சாதாரண விஷயம், லேசான காரியம். அனைவரும் எழுந்து ஒரு 5 நிமிடம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் தேவனுக்கு நன்றி சொல்ல போகிறோம். எத்தனையோ மனிதர்கள் உண்டு, என் கூட வேலை பார்க்கிற எத்தனையோ ஆசிரியர்கள் உண்டு, சாப்பிட்டு ஜாலியா திருப்தியா இருக்கிறாங்க. ஏன் எனக்கு இந்த பாரம், ஏன் உங்களுக்கு இந்த பாரம்? கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார். அவர் நம்மேல் வைத்த அன்பு பெரிது, அவர் நம்மேல் வைத்த அன்பு பெரிது. இந்த திருமண்டலத்தில் சிந்தப்பட்ட ஏராளமான மிஷனரிகளுடைய ரத்தம் கேட்கிறது. என்னுடைய திருமண்டலம் எதற்காக உருவாக்கினோம், என்ன நோக்கத்துக்காக உருவாக்கினோம்? பதவிக்காகவா, பணத்துக்காகவா, உண்டு உறங்கி சந்தோஷமாக போக இல்ல. ஏராளமான ஆத்துமாக்கள் வெளியில் இருக்கிறது. இந்த மந்தையில் இல்லாத ஆடுகள் ஏராளமாக இருக்கிறது. கர்த்தர் தான் தெய்வம் தெரியும், ஆனால் கர்த்தரிடத்துல போறதுக்கு நாம் தடையாக இருக்கின்றோம். வழி, சத்தியம், ஜீவன் இயேசு, ஆனால் நாம் தடையாக இருக்கிறோம். எதற்காக திருமண்டலங்கள் தோற்றுவிக்கப்பட்டது, எதற்காக சபைகள் உருவாக்கப்பட்டது, எல்லாம் சிதைந்து போகின்றிருக்கிறது. எங்க போனா என்ன கிடைக்கும், எனக்கு என்ன ஆதாயம்? அவன் கூட்டம் போடுறான், இவன் கூட்டம் போடுறான், அங்க போனா என்ன கிடைக்கும்? எல்லாவற்றுக்கும் கேள்வி, ஆதாயத்திற்காக அலைகிற கூட்டம். ஆனால் ஆண்டவர் தேடுவது அதுவல்ல. நீ எனக்காக என்ன செய்தாய்? நான் உனக்காக என் ஜீவனையே கொடுத்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய்? அங்கலாய்க்கும் ஆண்டவர், அன்பு கூறுகிற ஆண்டவர், நம்மேல் அன்பு வைக்கிற ஆண்டவர். எபினேசர், எபினேசர் இம்மட்டும் உதவி செய்தார். இந்த 2026ஆம் ஆண்டிலும் கர்த்தர் நம்மை கொண்டு செய்கிற காரியம் பெரிதா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ மனிதனை பார்க்காதே, என்னை பார்ன்னு சொல்றாரு. நான் உனக்கு கண்மலையும் கோட்டையும் கேடகமாக இருக்கிறேன். என்னை என்று ஒருவனும் தேவன் இல்லை. என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அன்பு கூறுவோம், அன்பு கூறுவோம். கர்த்தர் எதிர்பார்க்கிறது பணமோ காசோ பதவியோ இல்ல, என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு மனத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை,
ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 என்னை கண்டீரே நன்றியையா எல்லோரி என்னை கண்டீரே நன்றியையா என்னை கண்டீரே நன்றியையா முழு வெள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 நினைச்சு பாருங்க, இந்த மிஷினரிகள் கால் கடந்து கடல் கடந்து இந்த பாலைவனம் போன்ற பகுதிக்கு வராமல் இருந்தனா நாமெல்லாம் யாரு? ஒரு அரை நிர்வாணிகளாக இன்னைக்கு வட இந்தியா ஊழியத்துக்கு நம்ம போறோம். நம்மளை தேடி என்ன பண்ணுவாங்க? நாகரிகம் வளர்ந்தவங்க வந்திருப்பாங்க. கல்வினா என்னன்னு தெரியாது, மருத்துவம்னா என்னன்னு தெரியாது, சூடு போட்டு கொண்டு இருந்தோம். ஒரு உடை உடுத்த தெரியாது நமக்கு. அவங்க மேல ஆண்டவர் நம்ம மேல வைத்த அன்புனால எத்தனையோ நிந்தைகளை சுமந்து எத்தனையோ கஷ்டங்களை நமக்கு இன்னைக்கு கார் பைக் எல்லாம் இருக்கு, வர்றதுக்கு கஷ்டமா இருக்கு. அழகான ஃபேன், அழகான ஹால், ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு நம்ம இவ்வளவு யோசிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, மாதக்கணக்கில் கடல்ல என்ன பண்றாங்க? பயணம் செஞ்சு வராங்க. பெத்த பிள்ளைகள் இறக்குறாங்க, தூக்கி போட்டு வராங்க. கட்டின மனைவி வியாதியில கிடைக்கா, அவளை பாக்குறதுக்கு பதிலாக என்ன பண்றாங்க? திரும்பல. நிறைய மிஷனரிகள் இங்க செத்து இங்கே புதைக்கப்பட்டிருக்காங்க. புதைக்கப்படல, விதைக்கப்பட்டிருக்காங்க. நமக்கு அசனம், நல்லா ஆடணும், பாடணும், டிஜிட்டல் பேனர் வைக்கணும், அண்ணனுக்கு என்ன பண்ண? மாலை போடணும், முடிஞ்சு போச்சு. இல்லங்க இல்லங்க, அது இல்லங்க. இது பதவி அல்ல, இது பொறுப்பல்ல, இது ஊழியம். எல்லாருக்கும் என்ன வரணும்? கடைசி காலத்தில் ஆண்டவர் எழுப்புதலின் காலம் இதுதான். ஆண்டவரை பற்றி தெரிந்தவர்களுக்கு மட்டுமல்ல, தெரியாதவர்களுக்கு சொல்லணும். 4 சுவத்துக்குள்ள ஆண்டவரை பற்றி சொல்லி சொல்லி போர் அடிச்சு போச்சு. கேட்காத வசனம் இல்ல. எங்களுக்கு தெரியாத வசனமா? நாங்க கிறிஸ்தவர்கள், பாரம்பரிய கிறிஸ்தவர்கள். கோபுரம் 200 அடி உயரம் இருக்கு, ஆனா பக்கத்தில் இருக்கிற ஒரு சாதாரண மனுஷனுக்கு நம்ம பேசுறது கேட்க மாட்டேங்குது. காரணம் அரசியல், அழுக்கு. சபைகளுக்குள்ள பக்கத்துல இருக்கா சிலுவையை பற்றி பிரசங்கம் பண்ணிட்டு பக்கத்துல உட்கார்றாரு. எய்த்து போட்டு தோத்து போன டிசிட்ட கை கொடுக்க மாட்டேன்றார். என்ன அன்பு! இதுக்காகவா சிலுவைக்கு போனார் இயேசு? 1000 அரசியல் இருக்க, எத்தனையோ கட்சிகள் இருக்க, போய் சேரு, பதவி வாங்கிட்டு அனுபவி. ஆனா இது ஊழியமே. ஆண்டவர் அதான் எதிர்பார்த்தார். எத்தனை காலங்கள் இப்படியே இருக்கும்? ஏன் எனக்கு அந்த தாகம்? ஏன் உங்களுக்கு அந்த தாகம்? ஆண்டவர் அங்கலாய்க்கிறார், விடமாட்டார். மிஷனரிகள் சிந்திய ரத்தம் என்று கணக்கு கேட்கிறது. அவர் நம்மையில அன்பு ஒரு நிமிஷத்துல சங்கரித்து போடலாம். இந்த ஜனங்கள் எனக்கு தூபம் காட்டுறது அருவருப்பார்க்கு சொல்றார் ஆண்டவர். நம்ம ஆலயங்கள்ல அசுத்தம் நிறைஞ்சிருக்கு. காவல்துறையை உள்ள அழைக்கிறாங்க, பரிசுத்த பீடம் ஏலம் போடுறாங்க. வேதனைப்படுறார் ஆண்டவர். நம்ம கையில தான் பொறுப்பு கேட்பார், நம்மகிட்ட தான் கணக்கு கேட்பார். எத்தனை வருஷம்
70 வருஷம் பலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும் மேன்மையானது வருத்தம் சஞ்சலமே. கடந்து போகிறோம். கணக்கு கேட்கிற கர்த்தர் வருகிறார். அதை குறித்த பயம் இல்ல, வார்த்தைகள் இல்ல. கடிந்து பேசினா கூட மாட்டான். ஊழியத்துக்கு சபைகள்ல பேசுறதுக்கு அனுமதி இல்ல. கண்டிஷன்ஸ் அப்ளை. நோ, ஆண்டவர் கணக்கு கேட்கிற தேவன் கணக்கு கேட்காரு. ஒருத்தரம் மிஞ்ச முடியாது. சொல்றேன், ஒருத்தரம் போக முடியாது. வெறுங்கையா போக முடியாது. இந்த கழுதையை தான் ஆண்டவர் பயன்படுத்துறார். நாம் அனைவரும் கழுதைகள். இந்த கழுதைகள் தான் வாயை திறக்கணும். அவர் கரங்கள் காக்கும் கரங்கள் நமக்கு இருக்கு. அதனால நாம் இன்றும் காக்கப்படுகிறோம். நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கி நடத்தினார். போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசத்தோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசத்தோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவார் இயேசுவை, நம்புவார் இயேசுவை, நம்பினார் இயேசுவை. எந்த மனுஷன் நம்ப வேண்டாம், எந்த மனிதன் நம்ப வேண்டாம். காக்கும் கரங்கள் காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உந்தனக்கு காத்திடுவார் கிருபையாலே. ரொம்ப நாளாவே யோசிச்சுட்டு இருந்தோம், திருமண்டல மீட்பு இயக்கம் இருக்கா, யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்காங்க. தலைவர் இருக்காரா, செயலாளர் இருக்காரா, எல்லாரும் இருக்காங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த இயக்கத்தின் தலைவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நம்ம யாருமே நான் உங்களை கூட்டிருக்க மாட்டேன், நீங்களா வந்திருக்கீங்க. ஸோ அதே மாதிரி தான் முதல் கூட்டம் அப்படிதான் கூட்டுச்சு. ஆனால் அப்போ தேவைகள் அதிகமாக இருந்துச்சு, நம்மளோட தேவைகள் இருந்துச்சு. என்ன பண்ணுவார், அடிச்சு பிடிச்சு பிசிக்கலாக யோசித்தாங்க. பட் அப்படி இல்லை. நம்மகிட்ட படைகள் இல்லை, பணம் இல்லை, பலம் இல்லை, நம்மகிட்ட ஆட்கள் இல்லை, சால்வை இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருக்கார். அல்லேலூயா. நான் ஒரு பலவீனமான மனுஷங்க, நான் ஊழியக்காரன் இல்லை, ஒரு கழுதை. எனக்கு நிறைய குறைகள் இருக்கும், நிறைய பேர் திட்டுவான், 2 பேரும் சேர்த்து அடிப்பாங்க. இவன் என்ன இப்படி பேசுறாமா, ஒருத்தர் நல்ல வாயுமா நார வாயுமா. ஆனாலும் ஆண்டவர் சொல்றது, நான் பைபிள் ஃபாலோ. எதற்காக நம்ம பார்த்தோன்னா மீடியா ஊழியங்கள், அது ஒரு ஊழியமாக தான் நான் பண்றேன். ஒரு பைசா இது வரைக்கும் அதில் நான் பெற்றதில்லை, யூடியூப்ல சம்பாதித்ததில்லை. ஆண்டவர் வழி நடத்துகிறார். இருந்தாலும் வேதாகமத்தில் ஆண்டவர் சில விஷயங்கள் சொல்லுவார், செய்வார். ஆனா மனம் மாறுவார். அந்த பாத்திரம் தகுதியானதா இல்லைன்னா ஆண்டவர் மனுஷன் பார்க்குற மாதிரி தேவன் பார்க்க மாட்டார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், அண்ணே நம்மளை காலி பண்ணிடுவாரு, அண்ணே நம்மளே. நோ, தி டெலிவரன்ஸ் இஸ் வெரி கிளியர். இதை சொல்லுன்னா சொல்லி ஆகணும். நினிவே மக்கள்கிட்ட என்ன பண்ணணும், போய் பேசுனா பேசணும். ஆனா யோனா வருத்தப்படுவான், ஆண்டவரே அழிப்பேன்னு சொன்னியரே, என் வார்த்தை பொய்யாய் போச்சே. யோனாக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் சொன்னது பொய்யாய் போச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்க்குற மாதிரி நான் பார்க்க மாட்டேன்பா. வலது கைக்கு இடத்துக்கு கைக்கு வித்தியாசம் தெரியாத மக்கள் அங்க இருக்காங்க. நான் தான் சொன்னேன் அழிப்பேன்னு சொல்லி, ஆனாலும் மனம் மாறினார். அதே மாதிரி என்னோட வார்த்தைகளும் சில நேரம் சொல்லுவாரு, ரொம்ப புகழ்ந்துருவேன். அப்புறம் என்ன பண்ணுவார், இல்ல மனுஷன் இப்படிதான், மண்ணு, இவன் மண்ணு இப்படிதான் இருப்பான், அடிச்சிருவேன். எனக்கு அதை இன்னைக்கும் சொல்றேன், ஸ்டில் நோ 1% கூட எங்க நான் ஆதாயத்துக்காகவோ பணத்துக்காகவோ பதவிக்காகவோ எதுவுமே செய்யறதில்லை. எங்கிட்ட இருக்க எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. இது ஆண்டவருடைய திட்டம், அதன்படி நடக்கிறது. அதைத்தான் நம்ம பரிபூர்ணமா என்ன பண்ணுவோம், ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே பார்த்தோன்னா தொடர்ந்து பேசுவோம். இந்த ஜெனரேஷன் தான் நான் சொல்றேன், எனக்கு 6வது செஞ்சுரி அடிச்சு தாண்டியாச்சு. இந்த யங் ஜெனரேஷன் அன்னைக்கு கூட ஒரு வார்த்தை சொன்னாங்க, இன்னைக்கு நம்ம விதை போடுறோம், உடனே பழம் பறிக்க முடியாது, நாளாகும். நம்பிக்கை என்னும் தண்ணீரை ஊற்ற வேண்டும், பரிசுத்த ஆவியின் வெளிச்சம் என்கிற சூரிய வெளிச்சம் கிடைக்கும். அப்பதான் என்ன பண்ணுவோம், வளர்ந்து கனி கொடுத்து பிறர் சாப்பிடுவான். அன்னைக்கு மிஷினரிகள் அவங்க அனுபவிக்கல எதுவுமே. ஆனா நம்ம இன்னைக்கு என்ன மட்டும் நல்லா இருக்கணும். ஹல்லேலூயா. இதுதான் சாக்ரிஃபைஸ். இந்த தியாகம் பண்றதுக்கு நீங்க ஆட்கள் இல்லை. இப்ப எனக்கு கரஸ்பாண்ட் பதவி தருவியா,
கவுன்சில் சேர்மன் பதவி தருவியா, நான் வரேன். அவன்கிட்ட போனால் என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது, ஆசீர்வாதம் கிடைக்கும். நமது சந்ததிகள் ஆசீர்வாதிக்கப்படும். இல்லையா? அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு பரிபூர்ணமாக தருவார். குறைவுள்ள மனிதன், நம்ம அனைவரும் குறைவுள்ளவர் தான், நிறைவானவர் இயேசு ஒருவர் தான். அண்ணன் இப்பொழுது வார்த்தைகளை கொண்டு வருவார்கள். நம்முடைய ஆண்டவரும் கர்த்தருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் இந்த காலையிலே வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக என்னை அழைத்த அண்ணனுக்காக, ஆல்வின் பிரதருக்காக உங்கள் எல்லாருக்காகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை பட்டணத்திற்கு 3 வருடங்கள் மாத்திரம் வந்தேன். என்னுடைய ஒரே மகனுடைய MDS படிப்பிற்காக ஆண்டவருடைய கிருபையில் 3ஆம் வருடத்தை முடித்து ரிசல்ட் வந்து நல்லா பாஸ் ஆகி மறுபடியும் நாங்கள் சென்னை பட்டணத்துக்கு போகிறோம். ஆண்டவர் என்னை ஒரு இந்து குடும்பத்திலிருந்து அழைத்து, நான் கல்லூரி படிக்கும்போது திருச்சியில் ஆண்டவர் என்னை மாற்றினது மாத்திரமல்ல, என்னோடு கூட படித்த அந்த மாணவ மாணவிகளோடும் பரலோகத்துக்கு வர வேண்டும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பாரத்தை எனக்கு கொடுத்தார். யாரும் என் தலையிலெல்லாம் கையை வைக்கல. ஆனால் ஜெபிக்கும்போது உண்மையாலுமே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இருக்கிற பாரம், நான் மாத்திரம் மனம் மாறினால் பத்தாது. இயேசு சொன்னது போல பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் எருசலேம் தொடங்கி உலகம் முழுவதுக்கும் போகணும். அதனால் இந்த பாரம் அவசியம் இருக்கும். மற்ற ஆடுகளும் இந்த தொழுவத்தில் வரணும்னு சொல்லி, அதனால் அந்த பாரத்தை எனக்கு மாணவ நாட்களில் ஆண்டவர் கொடுத்தபடினாலே திருச்சியில் பிஷேபர் கல்லூரியில் படிக்கும் பொழுதே இவாஞ்சலிக்கல் யூனியன் EUன்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் மினிஸ்ட்ரிக்கு செய்கிற ஒரு அருமையான இயக்கத்தோடு இணைந்து அதன் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளவும், ஆண்டவருக்குள்ளே வளரவும், கல்லூரி மாணவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்யவும், தொடர்ந்து அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்க வேண்டும் என்ற வசனத்தின்படி என்னதான் மேலே படித்தாலும் MA முடித்த பிறகு, அப்புறம் MPhil படித்த பிறகு ஆண்டவருடைய ஊழியத்துக்காக அர்ப்பணித்து 92லேருந்து 2002 வரைக்கும் முழு நேர ஊழியக்காரனாய் நற்செய்தி மாணவர் மன்றம் EU அந்த ஆர்கனைசேஷனில் எடிட்டராக இருந்தேன். ஸ்டாஃப் ஒர்க்கராக, ஃபீல்டு ஸ்டாஃபராக இருந்த பிறகு தான் வேதாகம கல்லூரிக்கு போனேன். ஏன் என்ன போனீங்க? நல்லா தானே ஊழியம் பண்ணிட்டு இருந்தீங்க. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு அது புரியும். ஏன்னா உங்களுக்கு இருக்கிற தரிசனத்தை தான் எனக்கு ஆண்டவர் வேதாகம கல்லூரிக்கு போனோன்னு என் கண்ணை கொஞ்சம் அகலமாக திறந்தார். அதுக்கு முன்னாடி கண் திறக்கப்பட்டது, மை ஐஸ் வேர் ஓப்பன். ஆனால் வேதாகம கல்லூரிக்கு போன பிறகு மை ஐஸ் வேர் ஒய்ட்லி ஓப்பன், இன்னும் அதிகமாக திறக்கப்பட்டதுன்னு நான் தைரியமாக சொல்லுவேன். சிலவங்க வேதாகம கல்லூரி போனால் உன் விசுவாசத்தை சொல்லுவாங்க, செமினரி இஸ் எ செமிட்ரின்னு சொல்லுவாங்க, அங்கே போனால் உன்னுடைய விசுவாசத்தை புதைச்சிருவேன். அப்படிலாம் கிடையாது. நான் படித்த சயாக்ஸ் பெங்களூரில் இருக்கிற வேதாகம கல்லூரி நல்ல வேதாகமத்தை மையமாக கொண்ட கல்லூரி. அதனாலே தேவனை பற்ற அறிவிலே இன்னும் அதிகமாக வளர எனக்கு உதவி செய்தார். அது வரைக்கும் எனக்குடைய கண்ணோட்டம் ஸ்பிரிச்சுவலாக இருந்துச்சு. அங்க போன பிறகுதான் இல்லை ஆவிக்குரிய கண்ணும் திறக்கப்படணும், இன்னொன்று சமுதாயத்தை குறித்த அக்கறை உள்ள கண்களும் திறக்கப்படணும். we should be both spiritual concern and social concern. வாசிங்க யாக்கோபு 1வது அதிகாரம் கடைசி வசனத்தில் அதை தான் யாக்கோபு எழுதுறாரு. யாக்கோபு கிட்ட போனீங்கன்னா வெட்டு 1 துண்டு 2 தான், இந்த மிடில் பொசிஷன்லாம் இருக்காது. அதனால யாக்கோபு நிருபம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் வந்து பளிச்சுன்னு டைரக்டாக பேசுகிறவர், சும்மா ஸ்பிரிச்சுவலாக இருக்காது. உன் ஸ்பிரிச்சுவாலிட்டியை, உன் விசுவாசங்க, அந்த விசுவாசத்தை எதில் காட்டு? உன் செயலில் காட்டுறேன். சும்மா விசுவாசம்னு சொல்லி யுவர் பிலீவ் ஷுட் டெமான்ஸ்ட்ரேட் இன் யுவர் பிஹேவியர். யுவர் டாக்ட்ரின் ஷுட் டெமான்ஸ்ட்ரேட் இன் யுவர் டியூட்டிஸ். நீ செய்ய வேண்டிய கடமையில் காட்டுறேன். சும்மா வர்ஷிப்பு விசுவாசம்னு உட்காந்துருக்கிற ஒருத்தன் வாரான் சொல்றாரு, பிராக்டிக்கலாக சொல்றாரு. ஒருத்தன் வாரான் குளிருது, காட் பிளஸ் யூ அப்படின்னா சொல்லி அனுப்புவ, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி அனுப்புவியா? என்ன ஸ்பிரிச்சுவல்? முதல்ல அவனுக்கு தேவையான பிளாங்கெட், போர்வையை கொடு. பசியில் வரானா சாப்பாடு கொடு. அவன்கிட்ட போய் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார்னு சொல்லி உன் ஸ்பிரிச்சுவலிட்டிலாம் காட்டாத. ரொம்ப பளிச்சுன்னு பேசுகிற அந்த யாக்கோபு எழுதுகிற ஒரு வசனம், யாக்கோபு 1 கடைசி வசனம் வாசிங்க. திக்கற்ற பிள்ளைகளும்
விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே, நல்ல கவனிங்க, அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கம்மா, அவர்களை விசாரிக்கிறதும். பாதி முடிஞ்சிருச்சு அந்த வசனம். இப்ப சொல்லுங்க, இது என்ன கன்சர்ன்? சோஷியல் கன்சர்ன், சமுதாய அக்கறை. கவனிச்சிங்களா? இப்ப அண்ணன் ஏன் இந்த அளவுக்கு அவர் உணர்ச்சியில பேசல, அவருக்குள்ள இருக்கிற இந்த உண்மை சத்தியம் அவர் அப்படி பேச வைக்குது. இது ஏதோ ஒரு இமோஷனலா பேசுறாரு, உணர்ச்சியில பேசுறாரு, இல்ல இல்ல, தோ இமோஷனலா பேசினாலும் இது சத்தியத்தின் அடிப்படையில் வருகிற உணர்வு, அதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ ஒன்று சோஷியல் கன்சர்ன். யாருக்கு? திக்கற்ற பிள்ளைகள், ஆர்ஃபன்ஸ், விதவைகள், விடோஸ். ஏன்னா இவங்கெல்லாம் ஒதுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருந்தவங்க, இவர்களுக்கு கவனிப்பு இருக்காது. ஏன்? ரிச் பிகம் ரிச்சர், புவர் பிகம் புவரர். பணக்காரன் இன்னும் பணக்காரனா தான் ஆயிட்டு இருக்கான், ஏழை இன்னும் ஏழையா தான் ஆயிட்டு இருக்கான். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் முதல் 6 வசனத்தை வாசித்து ஆவியானவர் இறங்கினாராம், எல்லாம் பாஷை பேசினாங்களாம், என்னென்னமோ இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அங்கெல்லாம் ஒன்றும் நெருப்புலாம் வரல. லூக்கா எழுதும்போது ஆவியானவருடைய வல்லமையை காட்டுறதுக்காக அக்கினிங்கிறார் ஒழிய அங்கே ஒன்றும் அக்கினிலாம் வரல. அக்கினிலாம் தலையில் இறங்கிடுச்சுன்னா தலையில் முடியெல்லாம் சுருண்டுரும். லிட்டரரி ஸ்டைலில் எழுதுறது அப்படியே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆவியானவர் வந்தால் வேர்க்கும், அப்படியே அதெல்லாம் டகால்டு டப்பா, நம்பாதீங்க. அங்கே என்னன்னா ஆவியானவர் வந்தார், பேசுனாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த வல்லமையை காட்டுறதுக்காக உபயோகப்படுத்துகிற 2 வார்த்தை நெருப்பு, காற்று. பலத்த காற்றுலாம் அவங்க ஒன்றும் அடிக்கலை. ஒரு சண்டே கிளாஸில் ஸ்டோரியை சொல்லும்போது நைட்டு நேரம் பிள்ளைங்களுக்கு அதை சொல்லணும். ஒரு நடுநிசி இரவுன்னு சொல்லி முடிச்சிருவீங்களா? அந்த இரவை சொல்றதுக்கு என்னென்ன டிராமாட்டிக்காக பேச மாட்டீங்க, என்னென்ன வார்த்தை பயன்படுத்த மாட்டீங்க, அதனால தான் அங்கே யூஸ் பண்ணுறாரு. அதை மாத்திரம் வாய்க்கிலேயே பேசுகிற ஆட்கள் அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் கடைசி 5 வசனத்தை வாசிக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே தான் எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். ஒருவனும் தனக்குன்னு எதுவும் வச்சுக்கல. There is no power and authority. There is no position there. அங்க எதுவும் இல்லை, எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்து ஒரு வார்த்தை வரும், ஒருவனுக்கும் குறைவு இல்லை. என்ன அருமையான ஐக்கியங்க! ஷேரிங், கேரிங், பேரிங். தாங்கினாங்க, அக்கறை வச்சாங்க, பகிர்ந்து கொண்டாங்க. இதுதாங்க அக்கறை, சமுதாய அக்கறை. ஸ்பிரிச்சுவலா ஆரம்பிக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. அதுதான் ஃபவுண்டேஷன். இந்த கட்டடத்துக்கு அஸ்திபாரம் போட்டிருப்பாங்கல்ல, அது ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷன் கட்டாயம் இருக்கணும். ஆனா அதுக்கு மேல கட்டுறது கட்டாயம் சோஷியல் ஃபவுண்டேஷன், சோஷியல் பில்டிங்கா இருக்கணும். சரிங்களா? ஸோ அதனால ஒரு அருமையான ஐக்கியத்தை பத்தி அங்க பேசுறாங்க. ஸோ அதனால நான் சொல்ல வர கருத்து என்னன்னா, முதல் கருத்து சோஷியல், இவர்களுக்கு உதவி செய்யணும். ஏன்னா அதிகாரத்தில் உள்ளவங்க என்ன பண்ணல, இவங்கள கண்டுகல. சரியா? கட்டாயம் உதவி செய்யணும். அடுத்தது வாசிங்க. உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுறதுமே பிதாவாகிய, நல்ல கவனிங்க, மனுஷனுக்கு முன்னில்ல, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தி. இதாங்க ட்ரூ ஸ்பிரிச்சுவாலிட்டி, ட்ரூ டிவோஷன். யாராவது ஐயா நான் ஸ்பிரிச்சுவலா இருக்கிறேனாயா, நான் ஆவிக்குரியவளா வளர்றானாயா, ஆண்டுக்குள்ள இருக்கிறானாயான்னு யாராவது கேட்டீங்கன்னா பதில் இதுதான். அவங்களுக்கு இருக்க வேண்டிய அது என்னன்னு தெரியல. யாக்கோபு முதல்ல எதை தான் பேசுறாரு? சமுதாய அக்கறையை பேசிட்டு தான் அதுக்கப்புறம் ஆவிக்குரிய இதை பேசுறாரு. உலகத்தால் அன்பொல்யூட்டட் பை த வேர்ல்ட், உலகத்தால் கரைபடாதபடிக்கு நம்மளை காத்துக்கணும். சரியா? நம்மளோட சாட்சி உள்ள வாழ்க்கை, குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில நல்ல சாட்சியோட ஆவிக்குரிய வாழ்க்கையும் தேவை. சரியா? ஸோ அதனால இது ரெண்டையுமே சொல்லிட்டு தான் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, இதுதான் என்னது, மாசில்லாத சுத்தமான பக்தி. ட்ரூ ஸ்பிரிச்சுவாலிட்டி, டிவோஷன் should be dual. ரெண்டு இருக்கணும். ஒன்று ஸ்பிரிச்சுவல், இன்னொன்று சோஷியல். இல்லைன்னா ஒரு சக்கரத்தில் வண்டி ஓடுற மாதிரி ஓடாது. இந்த 2 சக்கரம் இருந்தால் தான் வண்டி ஓடும். சரியா? தண்டவாள மாதிரி. ஸோ ஒரு பக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆராதனை வேணும், வேத தியானம் வேணும், ஜபம் வேணும், ஐக்கியம் வேணும்.
எல்லாம் வேணும், நான் இல்லைன்னு சொல்லலை, அது அஸ்திபாரம். ஆனால் கட்டுவது, அதன் விளைவு எங்கே வரணும்னா நமக்குள்ளே இருக்கக்கூடாது. வெடிச்சு செதறி மற்றவர்களும் நம்ம ஐக்கியத்தில் வருவதற்கு நாம் முயற்சி எடுக்கணும். ஆண்டவருடன் நாம் மையப்படுவதாக. இந்த ஆவியானவர் இந்த 2026 நடத்தினதை நான் உங்கள்கிட்ட பர்சனலாக ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஒரு 2-3 வருடங்களாகவே ஆண்டவர் எனக்கு கொடுக்குற பாரம் என்னன்னா, இந்த வசனத்தை உருவிக்கிட்டு வெறும் ஆசீர்வாதத்தை மாத்திரம் பழைய ஏற்பாட்டிலேருந்து உருவிக்கிட்டு வாக்குத்தத்தங்கிற பேரில் நிறைய ஊழியர்கள் எழும்பிட்டாங்க. 2026 நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டேன். இப்படியும் 2025 டிசம்பர்லேயே கடைசியில் 26 பாருங்களேன், நிறைய பேருங்க அப்படி கிளம்புவாங்க. வெறும் ஆசீர்வாத வசனம் எங்கடா இருக்குன்னு கேலண்டரில் போட்டு அதை மாத்திரம் உருவிக்கிட்டு பின்னணியை சொல்லாமல். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெறும் ஆசீர்வாத வசனம் தான் சொன்னாங்க. மனசு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஆண்டவருடைய சமூகத்தில் நல்லா ஜெபம் பண்ணும்போது, இப்பேற்பட்ட பெரியவங்களை நம்மளாம் கண்டிக்க முடியாது. யார் சொன்னது? தாராளமாக கண்டிக்கலாம். யோவான் ஸ்நானகன், அவனை மாதிரி தீர்க்கதரிசி எழும்புனதே இல்லை. ஏரோதுகிட்ட நேராக போனான். அவன் வாழ்க்கை அசுத்தமாக இருந்துச்சு. இன்னொருடைய மனைவியை வச்சிருக்கான். அவன் ராஜா, அவன் எப்படி வேணாலும் வாரலான்னு சொல்லலை, தைரியமாக சொன்னான், டேய் உன் வாழ்க்கை சரியில்லை, ஒழுங்கா உன் உபச்சாரத்திலேருந்து வெளியே வான்னு சொல்லி பெரிய அதிகாரிகிட்டையே போய் நின்னான். உங்களுக்கு நடந்தது தெரியும். ஹி வாஸ் பிஹெடட், தலை பயிற்சி, உயிர் பயிற்சி. ஆனாலும் அவன் தான் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசிங்கிறவங்க பாவத்தை கண்டிச்சு உணர்த்தணும். 12 சிறிய தீர்க்கதரிசிகள், 4 பெரிய தீர்க்கதரிசிகள். பழைய ஏற்பாட்டில் போய் படிச்சு பாருங்க. பாவத்தை கண்டிச்சு உணர்த்தாத ஒரு புக்கு எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். பழைய பாவத்தை உணர்த்தி சொல்றவன். அப்ப ஒரு ப்ராஃபட்டுங்கிறவன் பாஸ்ட பத்தி தெளிவா சொல்லணும். அதன் விளைவா இப்ப பிரசன்ட்ல சாபமா அதையும் சொல்லணும். ஃபியூச்சரை பத்தி எப்ப தெரியுமா சொல்லணும்? 2 தான். ஒழுங்கா மனம் திரும்பி கீழ்ப்படிஞ்ச ஆசீர்வாதம், கீழ்ப்படியலனா சாபம். இதுதான் ப்ராஃபஸி. இன்னைக்கு தீர்க்க தரிசனம்னா தலையில கையை வச்சு வெறும் பாசிட்டிவா சொல்றது தான் தீர்க்க தரிசனம். வேதத்தின்படி அது தவறு. அதனால நான் என்ன பண்ணேன், இந்த செக்குலர்ல திரைப்படத்துல ப்ளூ சட்டை மாறன்னு ஒருத்தன் இருப்பான். நீங்க எந்த திரைப்படத்தை அவன்கிட்ட கொடுத்தாலும் கிளின்னு கிளிப்பான், நல்லதை சொல்லுவான். ஆனா அதுல இருக்கிற தவறை சுட்டி காட்ட பயப்பட மாட்டான். அவன் பேரு ப்ளூ சட்டை மாறன். அவன் போட்டிருக்க சட்டை ப்ளூங்கிறதுனால அவன் பேரு மாறன். அவனுக்கு பேரு ப்ளூ சட்டை மாறன். நீங்க இல்லைன்னா சரியா வச்சுட்டான். பார்த்தேன். நம்ம என்ன சகப்பு, என் பேரு கிடியன் கணேஷ், ஜிஜின்னா நிறைய பேருக்கு தெரியும். என்னோட பிராண்ட் நேம். ஃபேஸ்புக்கில் 5000 பேர் இருக்காங்க, அதுக்கு மேலேயும் தெரியும். நான் பார்த்தேன், சகப்பு சட்டை ஜிஜின்னு ஏன் ஆரம்பிக்க கூடாதுன்னு வேணுக்குன்னு 2026 சகப்பு சட்டை ஜிஜி நான் வருவேயா, மாசத்துக்கு 2 தடவையோ இல்லை வாரத்துக்கு 1 தடவையோ கிளின்னு கிளிப்பேன்னு சொல்லி நான் ஆன்லைனில் பைபிள் ஸ்டடி நடத்துகிறேன். எனக்கு கோஆர்டினேட் பண்ண ஒரு தம்பி இருக்கிறார், ஜான் த பேப்டிஸ்ட், அவர் பேரும், சென்னையில். அந்த தம்பிகிட்ட, அவன் தம்பி தான் எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாப்புல, லிங்க் எல்லாம். அவன்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னா, டே தம்பி இதேமாரி ஒரு பிளான் இருக்கு, எனக்கு ஒரு லோகோ செட் பண்ணு. தவறையும் சுட்டி காட்டணும், சரியானதையும் சொல்லணும். சரியா? இது 2மே வேணும். எக்ஸ்போசிங் த ராங் அண்ட் எஜுகேட்டிங் த ரைட். இன்னைக்கு உள்ள யூடியூப்லாம் தப்பதான் கிழிக்கிறாங்களே ஒழிய சரியானதை சொல்லி தர மாட்டாங்க. தப்ப கிழிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம என்ன ஆயிரோம்னா பரிசேயர் ஆயிடுவோம். சரியானதையும் சொல்லணும். உங்க பிள்ளைங்கள்ட்ட எது செய்யக்கூடாது, எது செய்யணும், 2மே சொல்லணும்ல. பார்த்தேன், எக்ஸ்போசிங் த ராங் அண்ட் எஜுகேட்டிங் த ரைட். இதுக்கு பேஸ் பண்ணி ஒரு எம்பளம் போடுறான்னா நம்ப மாட்டீங்க. சாட்டையை போட்டான், அந்த லோகோவில் சாட்டையை போட்டு எல்லாம் ரெடி பண்ணா. அண்ணன் ஒரு மீட்டிங் கூப்பிடுறாரு. அண்ணனை பத்தி எனக்கு தெரியாது. அவர் ஒரு யூடியூப் சேனல் பேர் என்னன்னா சாட்டைன்னாங்க. ஏய் என்னையா அது, நம்ம இந்த லைன்ல யோசிக்கிறோம், நம்ம சகப்பு சட்டை அப்படி யோசித்தா இங்க ஏற்கனவே ஒரு சாட்டை ஓடிட்டு இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, தவறுகளை நாம் சுட்டி காட்டி ஜனங்களுக்கு மத்தியிலே சரியான பாதையில் அவங்களை நடத்தணுங்கிற ஒரு பாரத்தையும் அழைப்பையும் கரிசனையும் ஆண்டவர் இந்த நாட்களிலே ஒரு சிலருக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதை அருமையான அண்ணனுக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ அதனால ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாசிக்க கேட்டதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, ஒருவேளை யாருக்காவது இந்த டெய்லி டிவோஷன்
இல்லைன்னா இது 200 rupees அண்ணன்ட்ட 2 காப்பி கொடுத்துட்டு போகிறேன், வேணுங்கிறவங்க வாங்கிக்கிங்க. 2 தான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வருடத்திற்கு அனுதினம் காலையில் தியானம் பண்ண வேண்டியது. குடும்பமாக கூட என்ன பண்ணலாம், உங்களுடைய குடும்ப ஜெபத்தில் ஒரு வேலை யாருக்காவது 2 பத்தில் அப்படின்னீங்கன்னா அண்ணன்ட்ட என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் குரியரில் உங்கள் அட்ரஸ்க்கு அனுப்பி வைக்கிறேன். சரியா? அதுக்கப்புறம் மொபைல் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையை கெடுக்குதுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். திருமணமானவங்களும் சரி, ஆகாதவங்களும் சரி, அது நிறைய நம்ம லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுதுங்கிறதுனால மொபைலை பற்றி ஒரு சின்ன ரைட்டப் எழுதியிருக்கிறேன். மொபைல் பேசுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தலைப்பு. நான் தான் மொபைல் பேசுகிறேன், நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறாரு. ஸோ அதனால் கற்பனை பண்ணி மொபைல் பேசுனா எப்படி இருக்கும், நான் கருப்பு வெள்ளையாக பிறந்தேன், என்னை கலர் கலராக மாற்றுனீங்கன்னு சொல்லி அது பேசுது. நான் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டேன், என்னை கம்யூனிகேஷனுக்கு தான் பயன்படுத்துவீங்கன்னு சொல்லி. ஆனால் என்னை வச்சு நீங்கள் செய்கிறீங்க பார்த்தீங்களா, என்னென்ன பண்ணுறீங்கடா அப்படின்னு சொல்லி என்னை வச்சு அட்டகாசம் தான் அதிகமாக நடக்குது. நான் என்ன பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டனோ அது நிறைவேறலை. நிறைய பேருடைய படிப்பு கெடுது, குடும்பத்தில் கூட திருட்டுத்தனமும் உறவுகளில் திருட்டுத்தனம் வரத்துக்கெல்லாம் என்னை யூஸ் பண்ணுறீங்களேன்னு சொல்லி மொபைல் ஓப்பனாக பேசி என்னை கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக பயன்படுத்துங்கன்னு சொல்லி. ஸோ ஒன்று 5 ரூபா, இல்லை ஃப்ரீயாக கூட நீங்கள் வாங்கிக்கிங்க. சில காப்பீஸ் அங்கே வச்சுருக்கிறேன், நீங்கள் வாங்கிக்கிங்க. சரி, இப்போ நம்ம நேராக ஆண்டவருடைய வார்த்தைக்கு போகலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் மத்தேயு, மனப்பாடமாக சொல்லுங்கள். எங்க பைபிள் எங்கே பாருங்க, நான் சவுத்துக்கு வந்திருக்கிறேன், இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பைபிள் நல்லா தெரியும், அதுவும் ஒரு சில மனப்பாட வசனங்கள் நல்லா தெரியும். யார் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். மத்தேயு 6:33 யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சது மத்தேயு 6:33. 6 2 பிரிச்சா 3 வெரி குட். யார் சொன்னது? முதலாவது. வெரி குட், சூப்பர், கரெக்டா சொல்றீங்க. எல்லாருக்கும் மனப்பாடமான வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இது என்னன்னு கேட்காதீங்க, இது ஒன்றும் இல்லை. நான் நாகர்கோவில் பக்கத்தில் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். ஒரு வீட்டில் தங்க வச்சுருந்தாங்க. உள்ளே தான் வீடு, மாடி வீடு தான் நான் ஸ்டே பண்ணுற இடம். படி ரவுண்டாக வச்சுருந்தாங்க. ஏறும்போது படியில் ஹிட் ஆயிடுச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஐ எம் ஆல் ரைட். ஸோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்படின்னு பாட்டுங்க. இது மத்தேயுல இருக்குது, வேற எந்த சுவிசேஷத்திலும் இல்லை. ஏன் மத்தேயுல இருக்கு? ஒரு வேதாகம் ஆசிரியராக இருந்து சொல்கிறேன். மத்தேயு புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவை ராஜான்னு சொல்ல, ராஜாதி ராஜாவா ஃபோக்கஸ் பண்றாரு. ஏன்னா அந்த காலத்தில் ஏரோது, பிலாத்தெல்லாம் ராஜாவா இருந்தாங்க. பட் ஜீசஸ் வாஸ் நாட் அ கிங், பட் ஹி வாஸ் கிங் ஆஃப் கிங்ஸ். ராஜாவுக்கெல்லாம் ராஜா. அதனால மத்தேயு அவர் அந்த ஃபோக்கஸ்ல பார்த்துட்டு மத்தேயு 28 அதிகாரமும் இயேசுவை ராஜாதி ராஜாவா ஃபோக்கஸ் பண்ணி எழுதுறாரு. அந்த ராஜாவுக்கு என்ன இருக்குது? ஜீனியாலஜி, வம்ச வரலாறு. அவர் ராஜ குடும்பத்தில் பிறந்தார்னு சொல்லி சொல்றதுக்காக தாவீது வம்ச வரலாறுல தாவீது ராஜான்னு ஒன்றா. 2ஆம் அதிகாரத்தில் யூதருக்கு பிறந்திருக்கிற குழந்தைன்னு தானே கேட்கணும், ராஜா எங்கன்னு கேட்பாரு. 3ஆம் அதிகாரத்தில் இந்த ராஜாவுக்கு ரத்தின கம்பள வரவேற்பு, ரெட் கார்பெட் வெல்கம். யாராவது வந்தாங்கன்னா முன்னாடி வரவேற்பாங்கல்ல, சீஃப் மினிஸ்டர் வரானா எவ்வளோ வரவேற்பு இருக்கும். யாரு? யோவான் ஸ்நானகன் வழியை ஆயத்தப்படுத்திட்டார். 4ஆவது அதிகாரத்தில் இந்த ராஜா சண்டை போடுறார். ஏன்னா சிங்காசனத்தில் உட்காந்துருக்க மாத்திரம் இறங்கி சண்டை போடணும் சாத்தானோட. ஜெயிக்கிறாரா? 5, 6, 7 இப்பதான் வந்துட்டேன். இந்த 3 அதிகாரத்திலையும் கிங் had a kingdom. இந்த ராஜாவுக்கு என்ன இருக்கு? கொஞ்சம் பேசுங்க. ராஜ்யம். ஒரு ராஜ்யம் இருந்தா அந்த ராஜ்யத்துக்கு என்ன இருக்கணும்? கொள்கைகள், பிரின்சிபல்ஸ், வேல்யூஸ். தயவு செய்து வேதத்தை ஞானமா படிங்க. அப்ப அவருக்கு இருக்கிற வேல்யூஸ், பிரின்சிபல் என்ன, மதிப்பீடுகள்னா 5, 6, 7 இந்த 3 அதிகாரங்களும் கிறிஸ்தவத்துக்கு தேவையான உபதேசங்களை இயேசு தமது வாயை திறந்து, 5ஆம் அதிகாரம் படிச்சு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்த. அதாவது யாரோ அதுக்கு தப்பா பேர் வச்சுட்டாங்க. செர்மன் ஆன் த மவுண்ட் கிடையாதுங்க, இங்கிலீஷ்காரன் பேர் வச்சான். மவுண்ட் தான், மலை தான், ஆனா செர்மன் கிடையாது, அது பிரசங்கமே கிடையாது. அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு பிரசங்கித்ததாவதுனா போட்டிருக்கணும். செர்மன்னா உபதேசம், உபதேசம்னா டீச்சிங் அண்ட் டாட்னு போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. சரியா? சோ உபதேசம், டீச்சிங். அப்ப இயேசு கிறிஸ்துவோட உபதேசம் இந்த 3 அதிகாரங்கள்ல அடங்கி இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால இந்த 3 எனக்கு சேலஞ்ச் பண்ணுங்க. யாராவது ஒரு வர்ஷிப் லீடரு, பெரிய இவாஞ்சலிஸ்ட், பாஸ்டர்ஸ் இந்த 3 அதிகாரத்திலேருந்து ஒரு செய்தி கொடுத்ததை எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். கொடுக்க மாட்டாங்க, தண்டவாளம் தெரிஞ்சிடும். ஏன்? உறவுகளை மையமா வச்சு
இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அங்கே தானே வரோம், மத்தேயு 6:33 நம்ம ஃபோக்கஸில் வருதுல, 5, 6, 7. இப்போ சொல்லுங்க, முதலாவதுனா எல்லாம் ஃபர்ஸ்ட்னு தெரியும். தேவனுடைய ராஜ்யம் நீதினா என்ன? இதை எல்லாம் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? காலையில் ஏஞ்சி பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவரை தேடணும். ஐ எம் சாரி, கம்ப்ளீட்லி சாரி, இந்த விளக்கம் தவறு. நீங்க ஸ்கோப்பை ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா நீதினா என்ன தெரியுமா அர்த்தம்? ரைச்சியஸ்னஸ்னா சரியானதை செய்யணும். உறவுகளை மையப்படுத்துறாரு. தேவனுடைய ராஜ்யத்தின் கொள்கைகள்ங்கிறாரு, வேல்யூஸ், மதிப்பீடுகளை சொல்றாரு. கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த வேல்யூஸ், மதிப்பீடுகளுக்கு, உங்களுடைய உறவுகளுக்கு. ஒருவரோட உள்ள உறவு இருக்குல்ல, குடும்ப உறவு, சமுதாய உறவு, நல்ல கவனிங்க, சபை உறவு. இந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது தான் தேவனுடைய ராஜ்யம். அதுக்கப்புறம் உள்ள ஓமைகள்லாம் படிச்சு பாருங்க. மன்னிப்பை பத்தி பேசல, விட்டு கொடுக்கறத பத்தி பேசல, அன்பை பத்தி பேசல, அக்கௌண்டபிலிட்டி பத்தி பேசல, எல்லாம் உறவுகளை பத்தி பேசும். ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுடைய ராஜ்யம் நீதினா உறவுகளை மையமாக கொண்டது. இன்றைக்கு ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியும்ல, குடும்ப உறவு, சபையில் இருக்கிற உறவுகள், சமுதாயத்தில் உறவுகள் சின்ன பின்னமாய் மோசமாக இருக்கிற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? செட் ரைட் the relationships which are broken, particularly நம்மளுடைய எங்க ஆரம்பிக்கணும்? வீடுல ஆரம்பிக்கணும். ரெண்டாவது, ஒரு அமைதியான நீர்நிலையில கல்ல போட்டீங்கன்னா ரிப்ளிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க தெரியுமா இங்கிலீஷ்ல? முதல்ல ஒரு சின்ன வட்டம், குயிக்கா, அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வட்டம், அதுக்கப்புறம் குயிக்கா பெரிய வட்டம், அதுக்கப்புறம் இதுதான் ரிப்ளிங் எஃபெக்ட். ஆவியானவரால் ஒருத்தர் நிரப்பப்பட்டு அபிஷேகமோ நிரப்பமோ செஞ்சாங்கன்னா, இருந்தாங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற பாதிப்பு தங்களுடைய வாழ்க்கை மாறும். முத வட்டம். ரெண்டாவது, குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும் மாற்றம், உறவுகள். மூணாவது, சபை. நாலாவது, சமுதாயம், உலகம். இப்ப புரியுதா? அதனால let the change begin from me. இந்த மாற்றம் முதல்ல என்னல ஆரம்பிக்கட்டும். ஆண்டவரோட உள்ள உறவுல ஆண்டவர் என்ன மாத்தட்டும், உறவு சரி பண்ணுவோம். இன்னொன்னு, நான் மற்றவர்களோடு வச்சிருக்கிறேன்ல, விசேஷமா சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொல்லுவாங்க. வீட்டில் ஆரம்பிக்கட்டும். கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு மத்தியில் உள்ள உறவுகள் நல்லாகட்டும். தயவு செய்து மறந்துடாதீங்க, மூணாவது உறவு தான் வெடிச்சு செதறது. என்ன தாண்டிடுச்சு, என் குடும்பத்தை தாண்டிடுச்சு. மூணாவது எது? சபை. இந்த பாரத்தை தான் நம்முடைய ஐக்கியத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த மாற்றம் கட்டாயம் வரணுங்க, கட்டாயம் வரணும். ஒரு சபை மாறுனுச்சுன்னா கட்டாயம் என்ன மாறும் சொல்லுங்க? அடுத்த நாலாவது வட்டம் ஆட்டோமேட்டிக்காங்க சமுதாயம் மாறுங்க. ஆனா மாற்றம் முதல்ல எனக்கு ஏற்படணும். ஐ எம் ரிமைண்டட் ஆஃப் அ ஸ்டோரி. ஒரு காரியம் ஞாபகம் வருது. ஒருத்தர் ப்ரொஃபஸர் இருந்தார், ஹிஸ்டரி ப்ரொஃபஸர், வரலாற்று ஆசிரியர், பேராசிரியர். ஒரே ஒரு பையன்தான், சின்ன பையன், எல்கேஜி படிச்சுட்டு இருந்தான். இவர் அடுத்த நாள் கிளாஸுக்காக ரெடி பண்ணும்போது அவன் அடிக்கடி ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தான். அவனை எப்படியாவது என்கேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, அவர் தான் ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் ஆச்சே, மேப்லாம் வச்சிருப்பார்ல, என்ன பண்ணாரு, டப்புன்னு ஒரு வேர்ல்டு மேப் எடுத்து அவன் கையில் கொடுத்தார். கூப்பிட்டார், இங்கே வா அப்படின்னு சொல்லி. கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த வேர்ல்டு மேப்பை என்ன பண்ணாரு, பல துண்டுகளை கிழிச்சு அவன் கையில் கொடுத்துட்டார். கொடுத்து என்ன சொன்னாரு, இதை நீ மறுபடியும் உலக வரைபடமாக மாற்றி எனக்கு காட்டணும், ஓகர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். சிக்ஸாக்னு சொல்லுவாங்க, பசல்னு சொல்லி. அவன் என்ன பண்ணான், உட்காந்து சரி செய்ய ஆரம்பிச்சான். ஒரு நிமிஷம் கூட இருக்காது. இவர் என்ன நினைச்சாருன்னா, இதை கட்டாயம் என்ன பண்ண மாட்டான், செய்ய முடியாது, நம்ம தான் கிழிச்சிட்டோமே, 4 துண்டா பரவாயில்ல, கிட்டத்தட்ட 8-12 துண்டா கிழிச்சிட்டோமே, இவன் பண்ண மாட்டான் சின்ன பையன் சொல்லிட்டு மறுபடியும் தன்னுடைய பாடத்தை ஆயத்தம் பண்ணும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சான், டாடி ஐ ஹவ் ஃபினிஷ்ட், கம் அண்ட் சீ. நான் முடிச்சிட்டேன் டாடி, வந்து பாருங்கன்னு சொல்லி. ஆச்சரியமா, போய் சொல்லாத, நோ டாடி யூ கம் அண்ட் சீ. இறங்கி போய் பார்க்குறாரு, உலக வரைபடம் அழகா இருக்கு. எப்படிடா பண்ண, எப்படி உன்னால பண்ண முடிஞ்சது? ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா சின்ன பையன் சொன்னானா, டாடி இட் இஸ் வெரி சிம்பிள்,
நீ எனக்கு உலக மேப்பை தான் கொடுத்த, அதுக்கு பின்னாடி ஒரு மனுஷனுடைய உருவம் இருந்துச்சு, அந்த மனுஷனை நான் சரி செஞ்சேன், முடிங்க, உலகம் சரியாயிடுச்சுன்னு. அது வரைக்கும் புரியாத அந்த உண்மையை அப்பா புரிஞ்சுக்கிட்டாராம். ஒரு மனுஷன் மாற ஆரம்பிச்சான்னா, அண்ணா சொன்னார் தாவீதை பத்தி, ஒரு மனுஷன், உங்களுக்கு தெரியும் ஆபிரகாம் மோசேல இண்டிவிஜுவல்ல தான் ஆரம்பிக்குது பழைய ஏற்பாடு. ஏன் புதிய ஏற்பாடு இண்டிவிஜுவல் தான், பவுல் பேதுரு. ஒரு தனி மனிதனுடைய மாற்றம் சமுதாயத்தையே மாத்துங்க. 4வது வட்டம் சொல்றங்க. அதனால ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக நம்ம வாழ்க்கை மாறட்டும், நம்முடைய குடும்ப உறவுகளை சரி செய்வோம். 3வது முக்கியமானது, அந்த பாரத்தை தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. தொடர்ந்து முன்னேறுவோம். ஏன்னா நம்மளுடைய உள்ளந்திரியங்கள், அண்ணா அடிக்கடி சொல்லும்போது சொல்றாரு, மனிதனும் முகத்தை தான் பார்க்குறான், ஆனால் ஆண்டவர் இதயத்தை பார்க்குறார். பவுல் கொரிந்தியருக்கு சொல்லும்போது சொல்லுவார், வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுக்கிறோம். ரகசியமாக இந்த பொண்ணோட உறவு வச்சுக்கிறது, அசிங்கமான உறவு வச்சுக்கிறது, திருட்டுத்தனமாக போய் தண்ணி அடிக்கிறது, இந்த பழக்கமெல்லாம் எங்களுக்கு இல்லை. வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுத்து 2 கொரிந்தியர் 4:4 தெளிவாக அடிக்கிறார். தந்திரமாய் நடவாமல், வேத வசனத்தை புரட்டாமல், நல்ல கவனிங்க, தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் எங்கள் இருதயத்தை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். அல்லேலூயா. when we keep integrity and faithfulness, உண்மையை சொல்றங்க, நம்ம உண்மையா நேர்மையா ஒழுங்கா இருந்தோம்னா ஆண்டவர் இந்த பாரத்தை இன்னும் அதிகரிச்சு நம்மோடு கை கொடுக்கிற, வாருங்கள் எழுந்து கட்டுவோம்னு சொன்னப்ப அநேகர் கை கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியுமா, மாச கணக்கில் கட்டி முடிக்க வேண்டிய அந்த ஆலயத்தை, இடிந்து போன அலங்கத்தை 52 நாள்ல கட்டி முடிச்சாங்க. அல்லேலூயா. ஸோ அதனால ஆண்டவருடைய கிருபையின்படி இப்ப ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு உதயத்தில் கொடுத்த பாரத்தை மாத்திரம் பகிர்ந்துக்கிறேன். அதற்கு முன்பதாக ஒரு சில வசனங்களை வாசிக்கணும்னு ஆரம்பிச்சேன். எனக்கு நேரம் கம்மியா இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவ நம்ம மாதிரியை வைக்க போறோம். சரியா? இயேசு கிறிஸ்து சமுதாயத்துல வாழ்ந்தார். சரியா? யூத சமுதாயத்துல தான் பிறந்தாரு. யூதர்களுக்கு ஏற்ற மாதிரி, அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணாரு, தன்னை மாற்றிக்கொண்டார். என்ன கலாச்சாரத்தில் இருக்கிற நல்ல எலிமெண்ட்ஸ், பேட் எலிமெண்ட்ஸும் இருக்கும். என்ன நல்ல எலிமெண்ட்? 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டார், ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டார், எல்லாத்தையும் பண்ணார். ஆனா நல்ல கவனிங்க, யூதர்கள் பண்டிகையெல்லாம் கலந்துகிட்டார், எல்லாம் பண்ணார். பட் அட் த சேம் டைம் நல்ல கவனிங்க, சபையெல்லாம் கலந்துங்க. ஆனா அதே நேரத்திலே தேவாலயத்திலே மதத்திலே, விசேஷமாக ஜுடாயிசம், அவர் ஜூவா இருந்ததுனால யூத மதத்திலே காணப்பட்ட தவறுகளை, இருட்டுக்களை எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, கமான், சாடினார், சாடி பேசினார். ஜீசஸ் opposed and exposed the evils in the society of Judaism. ஏன் வாயை மூடிட்டு இருக்க வேண்டியதானே? நம்ம யூதனா பிறந்துட்டோம், அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே என்ன பண்ணிடுவோம், 10ஓட 11 இல்ல. ஏன்? தேவனுடைய நீதியை செய்ய வந்தவருங்க. Jesus came to establish the righteousness of the Father. அதுதான் அவருடைய சித்தம். பிதாவின் சித்தம் செய்வதுதான் என்னுடைய போஜனங்கிறாரு. பிதா தான் என்ன அனுப்பினார். அதனால ஜீசஸ் opposed the social evils. முதல்ல இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுத்துறாரு. என்னென்ன சமுதாய கொடுமைகளை, தீமைகளை அவர் அப்போஸ் பண்ணாரு. மதங்கள்ல ஹிப்போக்ரசி, ஹிப்போக்ரிட்டிக்கல் ரிலீஜியஸ் லீடர்ஸ், நல்லா கவனிச்சீங்களா? மெம்பர்ஸ் இல்ல, அந்த மதத்தில் இருந்த தலைவர்களுடைய வாழ்க்கையில காணப்பட்ட மாய்மாலம். யாரு? பரிசேயர்கள், சதுசேயர்கள். அம்மா உண்மையா சொல்றமா, இயேசு கிறிஸ்து வாயில அன்பான இரக்கமான வார்த்தைகள், சுகமளிக்கும் வார்த்தைகள் வந்ததுமா. ஆனா இந்த பயல்க இருக்காங்க தெரியுமா, இந்த பரிசேயர் சதுசேயர், அவர் வாயை நோண்டியே அவர் வாயில சபிக்கிற வார்த்தை வந்துச்சு தெரியுமா? உங்களுக்கு ஐயோங்க, நான் கிரீக் டீச் பண்றேன், சரியா? புதிய ஏற்பாடு எழுதுனா ஒரிஜினல் லாங்குவேஜ் இங்கிலீஷ்ல O1 to U போட்டிருக்கோம். என்ன O1 சொல்லி போய் கிரீக்ல பார்த்தா நரகத்துக்கு பயன்படுத்துகிற வார்த்தை பயன்படுத்துறது. அதை தமிழ்ல சொன்னா நீலாம் நரக அக்கினிக்கு தாண்டா போவ. தமிழ்ல சொல்ற, கோச்சிக்காதீங்க, உருப்பிட மாட்ட. நீ உருப்பிட, சாரி சொல்லக்கூடாது, இப்படிதான் சொல்ற, நீ உருப்பிட மாட்ட.
நீ 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 அவ்வளவுதான், பாழாய் போயிருவ. இப்பேற்பட்ட சபிக்கிற வார்த்தையை ஆண்டவர்ட்டேந்தே வர வச்சவங்க யாரு? இந்த ரிலீஜியஸ் லீடர்ஸ் தான். புரியுதா இப்ப? ஆனா ஆண்டவர் பயப்படல, ஆண்டவர் பயப்படல. ஆனா முடிவு என்னது? போட்டாங்க, இருக்க விட மாட்டாங்க, நல்லவனுக்கு இருக்க விட மாட்டாங்க. வரும் கட்டாயம் தீமைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும். அவர் விடல. யோவான் ஸ்நானகன் தலை போச்சு இல்ல, பவுல போட்டாங்க இல்ல, தலையை போட்டாங்கல்ல, அதே மாதிரி தான் சிறை சேதம் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி நடக்கும் எதிர்காலத்தில். ஆனாலும் நம்ம தைரியம் ஆண்டவர். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து எடுத்த சமுதாய சீர்கேடு தெரியுமா? மெட்டீரியலிசம். எப்ப பார்த்தாலும் பணம் 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 பணம், மெட்டீரியல் பொசஷன்ஸ். இதனால வர்றது என்னது? பேராசை, கிரீட். இதை எதிர்த்தார். ஏழைகள்லாம் சுத்தி இருந்தாங்க, விதவைகள் இருந்தாங்க, தேவைப்படுறவங்க இருந்தாங்க. கரிசனையே இல்லை. தான் வளரணும், தான் குடும்பம் வளரணும். இதான். சாரி, நான் யார் பேரையும் சொல்ல மாட்டேன், எந்த சபையும் சொல்ல மாட்டேன். இப்படி இருக்கிற ஆட்கள்கிட்ட கட்டாயம் we need to oppose. சரிங்களா? மூணாவது, injustice toward the poor and the oppressed. அநீதி, அநீதி, ஏழைகளை ஒடுக்கிறது. போய் ஆமோஸ் புத்தகத்தை படிச்சு பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஆமோஸ் புத்தகம். இன்ஜஸ்டிஸ், அநீதியை. எது தேவனுக்கு உண்பாத பக்தி? எது உண்மையான உபவாசம்? உங்களுக்கு தெரியும்ல, எது எது உகந்த உபவாசம்? எவ்வளோ பேர் கஷ்டப்படுறான், அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அதுதான் உண்மையான உபதேசம். நீதியை காட்டுங்கன்னு சொல்லி. ஹிப்போக்ரசி இன் ஃபெய்த், விசுவாசம்னு சொல்லிக்கிட்டு அதில் மாய்மாலங்களை காட்டுவது. அதனால் ஆண்டவர் வலியுறுத்திய, நல்ல கவனிங்க, அவரும் சோசியல் ஸ்ட்ரக்சர், ரிலீஜியஸ் ஸ்ட்ரக்சருக்கு ஈவிலா இருக்கும்போது அதை பார்த்துட்டு அமைதியா இல்லை, அகேன்ஸ்டா பேசினார். அதனால் அவர் பேசினது நீதி, இரக்கம், ஜஸ்டிஸ், மர்சி, இரக்கம், லவ் ஃபார் நெய்பர், மற்றவர்களையும் நேசிக்கணும், உண்மையான நீதி, ட்ரூ ரைச்சியஸ்னஸ் ஓவர் எம்டி ரிச்சுவல். எல்லா ரிச்சுவல்லையும் எம்டி, ஒண்ணுமே அந்த ஆழமான இன்னர் மீனிங் இருக்காது. ஆனா இருக்கணும்னு சொல்லி பேசினாரு. ஒரு சில பகுதிகள் நீங்க வாசிக்கணும்னு விரும்புனீங்கன்னா நோட் பண்ணுங்க. மத்தேயு 23 பரிசேயர்கள் வாசிங்க. யாராவது மத்தேயு 23:23 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். மத்தேயு 23:23 எடுத்தவங்க யாராவது தமிழ்ல வாசிங்க சத்தமா. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே. கவனிச்சிங்களா? எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணுவார் இத? இவங்கெல்லாம் யாரு? தலைவர்கள், மெம்பர்ஸ் கிடையாது. நல்லா பைபிளை கரைச்சு குடிச்சவங்க, எல்லாம் தெரியும், A to Z தெரியும். மாயக்காரர். எல்லாத்தையும் விட்டு விட்டீர்கள். கவனிச்சிங்களா? தசம பாகம் கொடுக்குறீங்க, ரிலீஜியஸா இருக்கிறீங்க. ஆனா எது இல்லை உங்கள்கிட்ட? நீதி இல்லை, இரக்கம் இல்லை, ஏழைகளுக்கு இறங்கல. ரெண்டுமே வேணுங்கிறார். சரிங்களா? ஸோ அதனால ஃபெஸ்டிவல்ஸ் வேணும், கட்டாயம் வேணும். ஏன்னா தேவன் செய்த நன்மைகள் நினைவு கூர்ந்து ஃபெஸ்டிவல்ஸ் வேணும். ஆண்டவரே ஃபெஸ்டிவல்ஸ்லாம் அட்டன் பண்ணார். we are not against festivals, பட் ஆனால் அதே நேரத்தில் ஈக்குவலா அவர் சொல்ற காரியங்கள் தான் நீதி. உங்களுக்கு எல்லாம் தெரியும், லூக்கா 12:33 இதெல்லாம் எடுத்தவங்க வாசிங்க. லூக்கா 12:33. ஒரு ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் வாரான், இல்ல எல்லாத்தையுமே கடைபிடிக்கிறாங்கிறான். ஒன்னே ஒன்று சொல்றாரு, உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் வித்துரு, விற்கணும். நல்லா கவனிங்க, விற்கிறது மாத்திரம் இல்ல, அந்த வித்த பணத்தை ஏழைகளுக்கு, தரித்திரருக்கு கொடுக்கணும். திருப்பி மூணாவது என்கிட்ட வரணும். 3 காரியம். போ வந்தானா? இயேசு கிட்ட வந்து வருத்தம் அடைந்து போன ஒரே ஒரு மனுஷன் வந்தான். மற்ற எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. வாசிங்க லூக்கா 12:33. உங்களுக்குள்ளவைகளை விற்று கொடுங்கள்.
போதும் போதும் போதும். when you give, you are not spending, you are investing. நம்ம செலவழிக்கல, மாறாக சேமிக்கிறோம். அதை தான் அங்க சொல்றார். சரிங்களா? மூணாவது அழகா பிரிச்சு காட்டுவார். வாசிக்க வேணாம், மத்தேயு 25 அதிகாரம் ஃபுல்லாவே எது ஆடு, ஷீப் அண்ட் கோட் தெரிஞ்சிடும். சரியா? அதுல தான் ஓநாய்கள்னு சொல்லுவார். சரியா? பார்க்கறதுக்கு ஆடு மாதிரி இருப்பாங்க, ஆனா உள்ளத்திலே அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். குணத்துல தெரிஞ்சிடும். So மத்தேயு 19:21 வாசிக்க வேணாம். He challenged the young rich ruler to give to the poor. மத்தேயு 19:21. True devotion involves caring for the vulnerable. உண்மையான பக்திங்கிறது தேவை உள்ளவர்களுக்கு கட்டாயம் உதவி செய்யும். அதனால தான் நாம் குரல் கொடுக்கிறோம். We raise our voice. ஏன் நம்மளுடைய குரலை எழுப்புறோம்? நல்லா தெரியுது அநீதி நடக்குது. ஆமா, மோசமான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்குது, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நல்லா தெரியுது. அமைதியா இருக்க முடியாது. உண்மையான தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள், ஆவியிலாலே நிரம்பினவர்கள், இயேசு கிறிஸ்துவை போல வாழ அழைக்கப்படுகிறோம். ஜீசஸ் ரைஸ்ட் ஹிஸ் வாய்ஸ். தன்னுடைய வாய்ஸை ரைஸ் பண்ணார், தைரியமா ரைஸ் பண்ணார். அதற்குரிய கட்டாயம் தெரியும், காஸ்ட் பிரைஸையும் அவர் அனுபவிக்க ஆயத்தமா இருந்தார். அடிக்கடி வர வார்த்தை என்ன தெரியுமா? அவரை பிடித்து அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள், அவரை பிடிக்க வகை தேடினார்கள். நல்லா தெரியும். 2 பகுதி மாத்திரம் எழுதிக்கிங்க, எனக்கு படிக்க நேரம் இல்லை. ஏசாயா 1வது அதிகாரம் 10-17 நான் சுருக்கமா சொல்லிடுறேன், வாசிக்க வேணாம். ஏசாயா 1:10-17 யாரை பார்த்து சொல்றாரு? அதிபதிகளை பார்த்து சொல்றாரு. என்னது? உங்க வீண் காணிக்கை கொண்டு வர வேண்டாம், உங்க தூபம் காட்டுதெல்லாம் அருவருப்பா இருக்கு. முதல்ல என்ன பண்ணுங்க? நன்மை செய்ய படியுங்கள், தீமை செய்வதை விட்டு ஓயுங்கள். உங்க கையை கழுவுங்க, இருதயத்தை கழுவுங்க. எங்க காணிக்கை கொண்டு வரீங்க? எங்க தூபம் காட்டுதல்னா ஆராதனை. எனக்கு இது அருவருப்பா இருக்கு. ஆனா இன்னைக்கு உண்மையை சொல்லுங்க, ஒரு 5-10 வருஷமா எது ஊழியத்துல லைம் லைட்டா இருக்கு சொல்லுங்க? ஆராதனை. ஆராதனை ஆராதனை தான் மேல ஓங்கிட்டு இருக்க ஒழிய, இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, வாழ்க்கை சரியில்லாம, புரியுதுங்களா, நீதி நியாயம் செய்யாம ஏழைகளை ஒடுக்கிக்கிட்டு அநியாயம் செஞ்சுக்கிட்டு நீ சபையில உட்கார்ந்துட்டு ஆராதனை, வெளியே இடைவிடாமல் ஆராதனை பண்ணா அது ஆண்டவருக்கு அருவருப்பு. அபாமினேஷன், obnoxious to God. தெளிவா ஏசாயா 1ஆம் அதிகாரம், நான் வசனத்துல தான் பேசுறேன், 10-17 யாரை கூப்பிடுறாருன்னு வாசிங்க. ஏசாயா 1:10 சோதோமின் அதிபதிகளை, he calls the leaders, religious leaders. நல்லா கேளுங்க, தூபமா கொண்டு வர, காணிக்கையை கொண்டு வர, ஒழுங்கா ஓடிடு, எடுத்துட்டு போயிரு. எனக்கு இது எப்படி இருக்கு? அருவருப்பா இருக்கு. the word is ரொம்ப மோசமா, பிடிக்கலன்னு சொல்லல, வெறுப்புன்னு சொல்லல, ஹேட்னு சொல்லன, அருவருப்புங்கிறான். obnoxious, வெறுக்கிறேன், எனக்கு பிடிக்கல. நன்மை செய்ய படியுங்கள், நீதியை செய்யுங்க, தீமை செய்தல் விட்டு ஓயுங்கள். அதுக்கப்புறம் படிச்சுங்க. அதே மாதிரி பழைய ஏற்பாட்டுல இருந்து ஒண்ணு சொல்றோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 47-55 வரைக்கும் வாசிக்க வேணாம். இதுல என்னன்னா, அந்த விபச்சார ஸ்திரிய மன்னிச்சு விட்டுருவார். பொறுக்க முடியாது. யாருக்கு? பரிசேயனுக்கெல்லாம் பொறுக்க முடியாது. அதுல ஒரு ஐரணி என்னன்னா, விபச்சாரம் செஞ்ச ஸ்திரீ நிக்கிறாள்ல, ஆமா விபச்சாரம் பண்ணான் எங்க ஒருத்தனாவது கேட்டானா? அண்ணன் சொன்னாரு 99 பரவாயில்லையா நம்ம ஒன்னா நிப்போம்னு. நான் கேட்கிறேன், அங்க ஒருத்தனாவது, எவனுக்காவது ஒருத்தனுக்காவது கட்ஸ் இருந்துச்சா? சிறியவர் முதல் பெரியோர் வரை கல்ல போட்டு போனாங்கன்னு போட்டிருக்கு. அப்ப என்ன தெரியுதுன்னா, அந்த கிரௌட்ல யார் இருந்திருக்கா? சின்ன பையன்ல இருந்து பெரியவன் வரைக்கும் இருந்திருக்காங்க. எவனாவது ஒருத்தவன், டேய் யார் அவன், அந்த ஆம்பளை எங்கடான்னு சொல்லி கேட்க வேண்டியதானே? இப்ப புரியுதா? ஒருத்தனும் கேட்கல. அவள் ஆண்டவர் மன்னிச்சு விட்ட பிறகு வருகிறது தான். ஏன்னா யோவான் சுவிசேஷத்தை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அற்புதம் அதிசயத்தை விட எதுக்கு தெரியுமா முக்கியத்துவம் கொடுப்பாரு? ஒவ்வொரு நன்மையை ஆண்டவர் செஞ்ச பிறகு அதற்கு பிறகு இருக்கிற டிஸ்கோர்ஸ் நிறைய இருக்கும்.
நடந்த அதிசயம் அற்புதத்தை அடையாளம்னு சொல்லி 6 வசனத்துல யோவான் முடிச்சிருவாரு. பாக்கி 40 வசனத்தை உபதேசத்தை பத்தி பேசுவார். சரியா? ஏன்னா இந்த பரிசேயர்கள் கேட்குற கேள்வினால அதில் நடக்கிறது தான் அந்த யோவான் 8:47 55 வரைக்கும். ஸோ பழைய ஏற்பாடுலேருந்து கொடுத்துட்டேன், புதிய ஏற்பாடுலேருந்து கொடுத்துட்டேன். ஏன்னா ஆண்டவர் பிதாவும் சரி இயேசு கிறிஸ்துவும் சரி, நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தனக்கு முன் நடக்கிற அநியாயங்களையும் சமூக அநீதிகளையும் அதே நேரத்தில் மதத்திலே லீடர்ஸ், ரிலீஜியஸ் லீடர்ஸுக்கு மத்தியில் காணப்படுகிற குறைவுகளையும் தைரியமா எடுத்து சாடி பேசினாங்க. தீத்தெல்லாம் படிச்சு பாருங்க. பவுல் சாடி சொல்லுவார், சிலருடைய பேரையே மென்ஷன் பண்ணுவார். ஜாக்கிரதையா இருப்பா தீமோத்தேயுவே, நீ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. கடைசி நாட்கள்ல நிறைய பேர் வருவான், நல்ல காதுக்கேற்ற மாதிரி செவித்துணுக்கு உதவான திரளான போதகர்கள்னு போட்டிருக்கு. கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுக்கும் காலம் வரும். நீ கண்டிச்சு பேசு, கடிந்து பேசு. ஆமா, தைரியமா சொல்லுவார் தீமோத்தேயு, பயப்படாத. ஆனா இன்னைக்கு இதே போல வாய்ஸ் கொடுக்குற ஆட்கள் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து நம்முடைய வாய்ஸை ரைஸ் பண்ணுவோம். இதனால எதிர்ப்புகள் வரும், கட்டாயம் வரும். அஜிடேஷன்ஸ், அப்போசிஷன்ஸ், ஏன் பேட் ரெப்புடேஷன்ஸ், பேட் நேம்ஸ் எல்லாம் வரும். ஆனாலும் தொடர்ந்து நம் தைரியமா நிற்போம். கடைசியாக உங்களுக்கு நான் ஒரு 3 சம்பவங்களை மாத்திரம் சொல்லி முடிக்கலான்னு சொல்லி ஆசைப்படுறேன். தலைப்பு கொடுத்திருக்கிறது பிரேக்கிங் த பேரியர்ஸ். தடைகளை உடைங்க. பிரேக்கிங் த பேரியர்ஸ். இதை யார் செஞ்சானா? இயேசு கிறிஸ்து செஞ்சார். நான் இயேசு கிறிஸ்துவை தான் மாடலாக வைக்கிறேன். ஸோ நம்ம எப்படி சமுதாய, அதே மாதிரி அரசியல் சம்பந்தமான, மத சம்பந்தமான, சபை சம்பந்தமான தடைகளெல்லாம் உடைக்கணும் அப்படின்னு சொல்லி 3 காரியங்கள். 1, நடந்த சம்பவம் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம ரொம்ப எடுத்து வாசிக்க வேணாம். யோவான் 4ஆம் அதிகாரம் ஃபுல்லாவே சமாரிய ஸ்திரியை பத்தி போட்டிருக்கு. இப்ப வாங்க, அந்த காலத்திலேயே நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2 குரூப் இருந்துச்சு. ஒன்னு யூதர்கள், இன்னொன்னு சமாரியர்கள். யூதர்கள் உயர்ந்த ஜாதி, சமாரியர்கள் கீழ் ஜாதி. இந்த 2 பேருக்குமே காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருந்துச்சு. தமிழ்ல சொல்ல போனா ஜாதி. உண்மையா சொல்றேங்க, இது ஒரு வகையான பிசாசு தான். தயவு செய்து சொல்றேன், இயேசு கிறிஸ்து மாற்றினார்னா யூதன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை. இதெல்லாம் வாசிப்போம்ல, ஏன் நடைமுறைப்படுத்த மாட்டோம்? காமிச்சார், உங்களுக்கு நல்லா தெரியும். யூதன் என்ன பண்ணக்கூடாது? சமாரியன்ட்ட கலவக்கூடாதுன்னா ரிலேஷன்ஷிப் வைக்கக்கூடாது, பேசக்கூடாது. பெண்களை நாய்களாக கருதின சமுதாயம் தான் யூத சமுதாயம். யூதர்கள் மேல் ஷாவனிஸ்ட், மேல் டாமினேட்டட். வேதாகமமே அந்த கலாச்சாரத்தில் பாதிக்கப்பட்டு எழுதினது தான். எங்கேயாவது எனக்கு ஒருத்தின்னு காமிச்சிருங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள், ஏன் ஒருத்தி கிறிஸ்துவுக்குள் எழுத வேண்டியதானே? வேதாகமமே யூத கலாச்சாரத்தால பாதிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ வர வெர்ஷன்லாம் ஜெண்டர் இன்க்ளூசிவா போட்டாங்க. சரியா? ஸோ அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப மோசமா நடத்தின இந்த யூத சமுதாயத்தில் பிறந்தவர் தான் இயேசு. பார்த்தாரு, நீ என்னையா சொல்றது சமாரியன் கீழ் ஜாதின்னா அவன்கிட்ட பேசக்கூடாதுன்னு வேணுக்குன்னு என்ன பண்ணாரு? சமாரிய கிராமத்துக்கு உள்ள போனாரு. போகக்கூடாது, சுத்தி போனோம். ஊழியத்துல சமாரிய கிராமத்துக்கு போனார். 1. 2வது, ஒரு யூத ஆண் என்ன பண்ணக்கூடாது? சமாரிய பெண்ணுகிட்ட பேசக்கூடாது, பேசக்கூடாது. யூத பெண்ணே வீட்டை விட்டு வெளியே வந்தா கீழே குடிஞ்சுதான் நடக்கணும். எதுக்கு? ஆண் வந்தா ஆணை பார்க்க கூடாது. ஹிஸ்டரி ஆஃப் ஜுடாயிசத்துல போய் படிச்சு பாருங்க, பார்க்க கூடாது. அப்படின்னா சமாரிய ஸ்திரீ எந்த அளவுக்கு கேவலம் பார்த்தாரு. 2வது ஒரு பேரியரை உடைச்சாரு. 1 என்ன பேரியர்னா ஊருக்குள்ள போக கூடாது, நான் போவேன். 2வது உடைச்சாரு. இதெல்லாம் யாரு வச்சது? அவங்க சமுதாயம் வச்சுக்கிட்டது, அவங்க சபை, ரிலீஜியன், சொசைட்டி வச்சுக்கிட்டது. 2வது என்ன பெண்ணுகிட்ட பேசக்கூடாது, நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு? கிணத்துல அந்த வெயில்லையும் சமாரிய ஸ்திரீகிட்ட உட்காந்து பேசினார். 2வது உடைச்சாரா?
பிரேக்கிங் த பேரியர்ஸ். உடைச்சார், உட்காந்து பேசினார். என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அந்த முழு கிராமமுமே என்ன பண்ணுச்சு? கமான், இயேசு மேல விசுவாசம் வச்சுச்சு. அநேகர் விசுவாசித்து, கவனிச்சீங்களா? there was a complete, the whole village was transformed and changed. breaking the barriers. இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிற பாடம் அதுதான். அதனால தைரியமா என்ன பண்ணுவோம்? இந்த டேபூஸ்ன்னு சொல்லுவாங்க, வேண்டாம். மற்றவர்களுக்கு நன்மை பயக்கணுமா? the betterment of the society, betterment of the church, சபைக்கும் சமுதாயத்துக்கும் நன்மை பயக்கிறதுக்கு தடையா முடிங்க. எதுவா இருந்தாலும் சரி, நம்ம சபைகள்லையும் சரி, தைரியமா செய்வோங்கிற. why not? இயேசு கிறிஸ்து மாடல். ஐயோ, நான் யூதனா பிறந்திருக்கிறேன், நான் ரூல்ஸில் போட்டிருக்காங்க, கிராமத்துக்கு போகக்கூடாது, பொண்ணுகிட்ட பேசக்கூடாது. ஏன் சீஷர்களே ஆச்சரியப்படுறாங்க. சாப்பாடு பொட்டில் கொண்டு வராங்க. டே, யாரா இவர் இந்த ஸ்திரீட்ட பேசிட்டு இருக்காரு? ஆனால் ஒன்றும் யாருமே கேட்கல, யாரும் ஒன்றும் கேட்க துணியவில்லைன்னு போட்டிருக்கு, யாரும் கேட்கல. ஜீசஸ் broke the barriers. அருமையான நண்பர்களே, நமக்கு முன்னாடி சோஷியல் ஈவில்ஸ் நடந்துச்சுன்னா தைரியமாய் நன்மைக்காக குரல் கொடுப்பதற்கு தாராளமாய் நம்ம ஆயத்தமா இருக்கணும். ரெண்டாவது சம்பவம், 3 சம்பவத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறது. செகண்ட் இன்சிடென்ட் which attracts my attention is லூக்கா 7ஆம் அதிகாரம் 11 to 17 வரைக்கும். வாசிக்க வேணாம், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். நாயின் விதவை, ஒரே ஒரு மகன், பாவங்க, குழந்தையில செத்தா கூட பரவாயில்லைங்க, சாவக்கூடாது, ஆனால் மெமரிஸ்லாம் கொஞ்சம் தான் இருக்கும். நல்லா வளர்ந்துட்டான், வாலிப தம்பி மாதிரி ஆயிட்டான். நல்லா வளர்ந்த பிறகு யங் பாயா இருக்கும்போது என்ன எப்படியாவது, ஏன்னா அப்பா இல்லை, இறந்துட்டான், விதவை, என்னை எப்படியாவது இவன் காப்பாற்றுவான்னு சொல்லி வர்ற அந்த விளைஞ்சி வர நேரத்தில் எப்படி மறிச்சான்னு தெரியல, செத்துட்டான். பாவங்க. லூக்கால வாசிக்கிற 7ஆம் அதிகாரத்தில் பாடையில் சுமந்துட்டு போறாங்க, 4 பேர் தூக்கிட்டு போறாங்க, பயங்கரமா அழுகிறா. கட்டாயம் எல்லாம் சொல்லியிருப்பாங்க அழாதேன்னு சொல்லி, ஆனால் இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து அழாதேன்னு சொல்லல மாத்திரம் கிடையாது. நல்லா கவனிங்க, ஒரு பேரியரை பிரேக் பண்ணாருங்க. நசரேய விரதம் இருக்கிறாருன்னு, அண்ணா 3 காரியம் செய்யக்கூடாதுக்கா, புணத்தை தொடக்கூடாதுக்கா, ரத்தத்தை குடிக்கக்கூடாது, முடியை வெட்டக்கூடாது, இந்த ரத்தம் முடிய விட்டுருங்க. இங்க 3வது நசரேத் வவ், அந்த பிராமிஸ் சபதத்தை பெரிய நசரேய விரதம். மற்றவனுக்கு நன்மை செய்யணும்னா எந்த லெவல்ல வேணாலும் இறங்குவேன்னு சொல்லி he touched the coffin, பாடையை தொட்டார். நல்ல கவனிங்க. ஏன் இங்க இருந்துட்டு சொல்ல வேண்டியதானே, வாலிபனே எழுந்துருன்னு சொல்லி? he touched the coffin. touching. ஏங்க தீட்டுப்படுவாருங்க, பரவாயில்ல, நான் தீட்டுப்பட்டாலும் சரி, அது நன்மை நடக்கணும்னா I can go to any stage and level to do good for others. That is the motive. அதுதான் மோட்டிவா இருக்கணும். பேரு பணம் புகழெல்லாம் கிடையாது. மற்றவனுக்கு நன்மை வரணுமா, எந்த லெவல்ல வேணாலும் இறங்குவேன். இயேசு கிறிஸ்து யாருங்க? தேவனுக்கு சமமா இருந்தாருங்க. பிலிப்பியர் 2ல வாசிக்கிறோம், ஈக்குவல் டு காட், தேவனுக்கு சமம், தேவனுடைய ரூபம், இமேஜ் ஆஃப் காட், 2 போடுறாரு. ஈக்குவல் டு காட், இமேஜ் ஆஃப் காட், அவர் தான் தெய்வம். ஆனா எந்த லெவல்ல இறங்கினார் தெரியுமா? வேலைக்காரன் இல்ல, அடிமைன்னு போட்டிருக்கு. டயக்கனாஸ் போல, டூலாஸ், அடிமையின் ரூபம் எடுத்து he stooped down to the, பரவாயில்ல, எனக்கு அந்த பொசிஷன் வேண்டாம், இறங்கினாருங்க. அடிமையின் ரூபம், கடைசியில் பார்த்தீங்கன்னா அடிமையின் ரூபம் எடுத்து தன்னை தானே தாழ்த்தி, ஒரு வார்த்தை போட்டிருக்க, வெறுமையாக்கினார். கெனோ, கிரீக்ல கெனோசிஸ், emptied himself. 2 தடவை வரும், தம்மை தாமே. தம்மை தாமே என்ன அர்த்தம் தெரியுமா? எம்பசைசிங் ப்ரொனவுன் கிராமர்ல. யாரும் அவரை பிரஷர் கொடுக்கல, அவரே இந்த மனு குலத்தை மீட்கணும்னு சொல்லி இறங்கினார்ல. உங்களுக்கு தெரியுமா, காடை விட பெரிய பொசிஷன் கிடையாது, அதுதான் சப்ளைம் பொசிஷன். அப்படியே ஆப்போசிட்டா கான்ட்ரரியா சொல்லுங்க, அடிமையை விட மட்டமான போஸ்ட் கிடையாது, பொசிஷன் கிடையாது.
எந்த லெவல்ல இருந்தவர் எந்த லெவல்ல இறங்குறாரு பாத்தீங்களா? இமேஜ பார்க்காதீங்க, பொசிஷனை பார்க்காதீங்க. ஸ்டூப்பிங் டவுன் டு எனி லெவல் in order to serve others. இறங்குனாருங்க. பாடையை தொட்டோன்னு நீங்க நல்லா படிச்சு பாருங்க. பாடையை தூக்கினவர்கள் நின்றார்கள்னு போட்டிருக்கோம். they stood. அப்படியே ஷாக்காய் நின்னுட்டாங்க. டேய், நல்ல தெரியவர் நசரேய விரதம் இருக்கிறார் நசரேன்னு சொல்லி தொட்டோன்னு ஆச்சரியப்பட்டு they were amazed and stood and stopped. வாலிபனை பார்த்து சொல்றாரு, எழுந்துரு. நல்ல கவனிங்க, யாருக்கு என்ன வார்த்தை சொல்லணும்? தாயை பார்த்து ஒரே வார்த்தை தான், அழாதே. வாலிபனை பார்த்து ஒரே வார்த்தை, எழுந்துரு. ஏன் எழுந்துருன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே? நல்லா கவனிச்சிங்கன்னா அவன் கையை பிடிச்சு, ஏங்க செத்து இருக்காங்க, போனோங்க, மற்றவனுக்கெல்லாம் அதான் போனோங்க. ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு அது ஜீவன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சு ரொம்ப அருமையாக போட்டிருக்கோம். அவனை அவன் தாயினிடத்திலே ஒப்பு வைத்தார். He handed over her son into her hands, breaking the social barriers. அண்ணன் ஞாபகப்படுத்தினார், வாழ்றது ஒரே முறை தான், 70 வயசு. பலத்தின் மிகுதியினால் எனக்கு இது ஞாபகம் வருது, 70 வயசு. சுகர் பிபியினால் 50 வயசு, 40 வயசு. இது அடிப்பட்டவன தான் என் சுகரை சொன்னாங்க, பயந்துட்டேன், ஒழுங்கா கண்ட்ரோலாக வச்சுக்கணும்னு சொல்லி. ஸோ அதனால வாழ்க்கை குறுகினது. அருமையான நண்பர்களே, இருக்கிற இந்த கொஞ்ச வாழ்க்கையில் யோவான் ஸ்நானகன் தைரியமா அவனை மாதிரி தீர்க்க தரிசனை இனிமே எழும்புறதுலன்னு ஜீசஸ் சொன்னார். ஆனால் அவன் காலம் எப்படி தெரியுமா போட்டிருக்கு? கொஞ்ச காலம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய். மே த ஸ்பிரிட் ஆஃப் ஜான் த பேப்டிஸ்ட் ஃபால் அப்பான் யூ. இந்த யோவான் ஸ்நானகனின் தீர்க்க தரிசன ஆவி நம்ம எல்லாம் விழுகட்டும். கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் சரி, எரிந்து பிரகாசிக்கிற விளக்காவன்னு சொல்லி ஆண்டவர் நம்மோட பேசுறாரு. 3வது சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். The third incident falls in Matthew chapter 21. உங்களுக்கு எல்லாம் தெரியும். 12வது வசனத்துக்கு அப்புறம் மத்தேயு 21 வாசிக்க வேணாம். மத்தேயு 21:12 அப்புறம் டெம்பிள்ல நடக்கிற கமான் பிஸ்னஸ். இன்னைக்கு மினிஸ்ட்ரினாலே பிஸ்னஸ். இப்போ ரீசெண்டாக வந்திருக்க ட்ரெண்ட் என்ன தெரியுமாண்ணா? ஊழியெல்லாம் பண்ணாதீங்க, ஸ்டுடியோவில் உட்காந்து பாட்டு பாடுங்க. நல்ல மியூசிக், இந்த கேபா 4 பேர் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டுங்க, ஒரு ஆராதனை பாட்டு எழுதுங்க. வெளியெல்லாம் போகாதீங்க, ஏசியில் உட்காருங்க. ஏசியிலே உட்காந்து வாயில் என்னென்ன வார்த்தை வருதோ போடுங்க. சரியா? பக்கத்தில் இருங்க, கூட இருங்க, போவாதீங்க. இந்த லவ்வர் சொல்ற வார்த்தை. ஆண்டவர் தான் பிராமிஸ் பண்ணிட்டார்லன்னா, நான் உன்னை விட்டு உலகத்தின் முடிவு பரியந்தம். ஏங்க, உள்ள வந்த பிறகு கூட இருங்க, பக்கத்தில் இருங்க. நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது, தூக்கி குப்பையில போடு. இதெல்லாம் இமோஷன். லேடிஸுக்கு கேர்ள்ஸுக்கு ஐயோ இதெல்லாம் பாடணும். தகப்பனே, அப்பா, அவர் தான் தகப்பனேன்னு அப்பான்னு கூப்பிட சொல்லிட்டாரு, பாடுறான். அம்மான்னு கூப்பிட ஆசையா, கொஞ்சிறதும் கெஞ்சிறதும், இதெல்லாம் இவங்களா கிரியேட் பண்ணது. தியாலஜி, புவர் தியாலஜி. ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஹெவன்லி ஃபாதர். அப்புறம் மதர், தாயை போலதான் ஒழிய, லைக் சிமிலி. நாங்களாம் எம்ஃபில் இங்கிலீஷ் படிச்சவன். சிமிலி போலன்னா அவ்வளவுதான் ஒழிய அவர் கிடையாது. தாயை போலதான், தாய் இல்லை. ஸோ அதனால இப்படி உட்காந்து எழுதுனா ஒரு பாட்டு எனக்கு தெரிஞ்சுண்ணே. ஒருத்தன் வந்தான் பைபிள் காலேஜ், ஹெச்பியில் ஹிந்துஸ்தான் பைபிள் ஃபேக்கல்ட்டியாக இருந்தேன். ஈவினிங் காலேஜ் எம்ஏ கிளாஸுக்கு வந்தான். நல்லா பாடுவானா, நல்லா பிரசங்கம் பண்ணுவானா. கிளாஸில் ஜாயின் பண்ணான். மொதல் வாரம் வந்தான், எல்லாம் சொல்லிக் கொடுத்தான், பைபிளை சொல்லிக் கொடுத்து. சங்கீதம் 119 அப்பா 171 வசனம் இருக்குது. அதில் பைபிளை பற்றி என்னென்ன வார்த்தைலாம் போட்டிருக்குன்னு படித்து எழுதிட்டு வாப்பா. நியாயங்கள், நீதி, வார்த்தை, கட்டளைகள் நிறையா இருக்கும்ல. ஒரு 12 வார்த்தை வரும்ண்ணா பைபிள் வேதத்துக்கு. அதெல்லாம் செலக்ட் பண்ணி எழுதிட்டு வாடான்னு அனுப்பிவிட்டான். இது எவ்வளோ நேரம் ஆகும்? முதல் ஒரு 20 வசனத்தை படித்தாலே எல்லாம் வந்துடும். அடுத்த வாரம் வந்தான், இல்லை சார் நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன், எழுத முடியலன்னா. தம்பி, நீ காலேஜில் ஸ்டூடெண்ட்டை ஜாயின் பண்ணிட்ட, டிசிப்ளின் வேணும், அடுத்த வாரம் எழுதிட்டு வா. மற்றவங்களும் எழுதிட்டு வந்தான்.
அடுத்த வாரம் வந்தான். இல்லை தம்பி, இது ரொம்ப இன்டிசிப்ளின்டாக இருக்குது, எல்லாம் பண்ணிட்டாங்க, உனக்கு மாத்திரம் ஏன் பண்ண முடியல, ஒழுங்காக பண்ணு அப்படின்னு சொல்லி அவனை வார்ன் பண்ண. அடுத்த வாரம் வரல. கெல்லிஸ் கார்னரில், பைபிள் காலேஜ் கார்னரில் போஸ்ட், கையில் பைபிள் வச்சுருக்கான் அவன் தான். போஸ்டில் பேனரில் அவன் பேர் போட்டிருக்கு. இப்போ சொல்லுங்கள், இவன் என்னத்தை பிரசங்கம் பண்ணுவான்? ஒரு பேசிக்காக பைபிளே தெரியாதவன் ஒரு பாட்டு எழுதி ஃபேமஸ் ஆகிட்டானான். பிஸ்னஸ் ஜாக்கிரதையாக இருக்கணும். மூணாவது, உங்களுக்கெல்லாம் தெரியும், ஆண்டவர் ஆலயத்துக்கு போகிறாரு, என்ன நடக்குது? He drew out money changers and merchants from the Jerusalem temple. நான் சொல்லி முடிக்கிறேன். மத்திய 21:12 உங்களுக்கெல்லாம் நடந்த சம்பவம் தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியாமல் கிடையாது, நம்ம நேராக பேசிடுவோம். ஆலயத்துக்கு போகிறார். அந்த தேவாலயத்தில், எருசலேம் தேவாலயத்தில் நல்ல கவனிங்க, பலி கொடுக்கறதுக்குன்னு சொல்லி ஆடுகள், பறவைகள், சரியா, அதுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி இருப்பாங்க. இல்லாமல் கிடையாது, அந்த இடத்துல தான் இருந்துச்சு. அங்கே தான் என்ன பண்ணுவாங்க, ஏழைகள், மரியாள் ரொம்ப ஏழை, புறா தான் வாங்கினா, சரியா, அவள் ஆடு வாங்க முடியல, ஆனால் ஆடுகள் புறாலாம் விற்பனைக்கு இருக்கும், சரியா. ஸோ அதை வாங்கிக்கலாம். என்ன பண்ணிட்டாங்க, இந்த ரிலீஜியஸ் லீடர்ஸ் அங்கே இருந்தவங்க எல்லாம் இதை பிஸ்னஸ் மாதிரி உண்டாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிஸ்னஸை பெருக்கணும். ஏன்னா அந்த காலத்தில் ஒரே ஒரு ஆலயம் தான், எருசலேம் டெம்பிள் தான். தானியேல் கூட எருசலேமுக்கு தான் ஜெபம் பண்ணுவார், சரியா. எல்லா பண்டிகைக்கும் எல்லாம் எங்கே தான் வந்து ஆகணும்? எருசலேம். குமியும், கூட்டம் ஆயிரக்கணக்கும், நிறைய குமியும். ஆஹா, இது ஒரு நல்ல சான்ஸ்ரா, இதை யூஸ் பண்ணி பிஸ்னஸை டெவலப் பண்ணான்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஆடுகள், புறாக்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக பண்ணோன்னா இடம் இல்லை, 10 இதான் நடந்த உண்மை. நீ ஹிஸ்ட்ரி படித்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒட்டக கதை இருக்குன்னு தெரியுமா? முதல்ல ஒட்டகம் என்ன பண்ணும், தான் தலையை வச்சுக்கே கேட்கும், அதுக்கப்புறம் உடம்ப கேட்கும் அந்த டென்ட்டில், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஒட்டகம் உள்ளே போயிடும், உள்ளே இருந்தால் வெளியே கிடப்பான். இதுதான் உண்மையாக சொல்ல போனால், நம்ம அனக்டோட்டில் சொன்னால் இதுதான் என்ன நடந்துச்சு. இது பெருகவும் நல்ல பிஸ்னஸ் போக ஆரம்பிக்கவும் எது மேல் ஆசை வந்துருச்சு? இந்த ரிலீஜியஸ் லீடர்ஸுக்கு மேலே பணத்து மேல் ஆசை வந்தோடனே, இடம் கிடக்குது இடம் அப்படின்னு சொல்லி டெம்பிளில் எந்த அளவுக்கு வந்துட்டாங்கன்னா, ஜெபம் பண்ணுவோம் தெரியுமா, அந்த ஜெபம் பண்ற அளவுக்கு they extended their business center. அதுதான் ஆண்டவர் போறாரு, ஜெபம் பண்ண போறாரு, அங்க பார்த்தா புறா இருக்கு, ஆடு கட்டி கிடக்கு. டேய், this is the place for worship and prayer. என்னுடைய ஜெப வீட கல்லர் குகையா, dens, robbers, டென்னா மாத்திட்டீங்களடா, என்னடா ராபர்ஸ் ஆயிட்டீங்க. ஆண்டவரால் தாங்க முடியல. என்ன பண்ணிருக்கலாம்? ஓ அப்படியா, ஓ இதுல வருதா, இதை வச்சு ஊழியெல்லாம் பண்ணுங்க இந்த காசை வச்சு, சரியா, நான் அந்த ஓரமா உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு போறேன்னு சொன்னாரா? இல்லையே. He broke the barriers. தைரியமா, to the extent, சாட்டன்னு நீங்க உண்மையான சாட்டல் நினைச்சிடாதீங்க, கயிறு தான், சரியா. கிரீக்ல போய் படிக்கும்போது அது கயிறை தான். இப்ப பிள்ளைங்களை அடிக்கிறதுக்கு சும்மா இந்த சின்ன விளக்கமத்து குச்செல்லாம் யூஸ் பண்ணி காலை கிழத்துருவோம்ல, கயிறை தான் திரிச்சு, அந்த சாட்டை பயங்கரமான இயேசு அடிச்ச சாட்டெல்லாம் கிடையாது, சரியா. கயிறை திரிச்சு விரட்டுறதுக்கு உபயோகப்படுது. அங்க யாருக்கும் ரத்தம் வரல, அங்க யாரும் ஐசியூல அட்மிட் ஆகல, அதெல்லாம் ஒன்றும் நடக்கல. தன்னுடைய ரைட்ஷியஸ் ஆங்கர், நீதியுள்ள கோபத்தை வெளிப்படுத்துறதுக்காக, விரட்டுறதுக்காக உபயோகப்படுத்தப்படுறது, சரியா. அங்க இருக்கிற கயிறு எடுத்து அவரே இது பண்ணி ஜஸ்ட் விரட்டினாரு. he drove it. but the motive behind, அதை கவனிங்க. இதனால தலைவர்கள்ட்ட என்ன வரும்? எதிர்ப்பு வரும். பரவாயில்லங்கிற தைரியமா சொன்னாரு, கல்லர் குகை ஆகுறீங்க, ஜெப வீடு அப்படின்னு சொல்லி இந்த வைராக்கியம்னு போட்டிருக்கோம், zeal, righteous anger, விரட்டினார், தைரியமா விரட்டினார். So became a business center. My dear friends, Jesus was breaking the barriers of the society and also the church. நல்லா கவனிக்கிறோம். விசேஷமா யோவான் சுவிசேஷத்தெல்லாம் படிச்சு பாருங்க, அதுல தான் அதிகமா இந்த உபதேசங்கள் இருக்கும். ஸோ அருமையான நண்பர்களே, என்னுடைய நேரம் முடிஞ்சிருச்சு. ஸோ மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், நம்மளுடைய இப்பேற்பட்ட ஆதங்கங்கள், இப்பேற்பட்ட வைராக்கியங்கள் எழும்புவது நல்லது. ஆனால்
ஆவிக்குரிய அடிப்படை, ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷன். சொன்னது மாதிரி உலகத்தால் கரைபடாதபடி நம்மளை காத்துக்கிட்டு, அதே நேரத்தில் தேவை உள்ளவர்களுடைய தேவைகளை சந்திக்கவும் நம்மை ஆண்டவர் இணைத்திருக்கிற சபையிலே, சரிங்களா, சமுதாயத்தில், விசேஷமா சபையில் ஆரம்பிக்கட்டும், சபையிலே இருக்கிற அநீதிகளை தைரியமாக தட்டி கேட்கவும், குரலை உயர்த்தவும் பயப்படாதீங்க, தைரியமா எழும்புங்க. எல்லா தீர்க்கதரிசிகளுடைய முடிவு மத்தேயுல சொல்றாரு, என் நாமத்து நிமித்தம் அநேகரால் பகைக்கப்படுவீர்கள், எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், ஏன் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்தார்களேன்னு வரும். நல்ல கவனிங்க. No prophet was garlanded, given red carpet welcome. எந்த தீர்க்கதரிசிக்கு மாலை போடல, ரெட் கார்பெட் வெல்கம் கொடுக்கல, இல்ல, தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்களே. When we stand for justice, நீதிக்காக, நியாயத்திற்காக குரல் கொடுத்து எழும்பும் போது கட்டாயம் அவமானங்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள், ஏன் நம்ம மேல பழி சொற்கள், இவனை போட்டு தள்ளுவோம்டாங்கிற அளவுக்கு கூட வருகிறதற்கு வாய்ப்புகள் வரும். ப்ராஃபட், கடைசியில் சொல்லி முடிக்கிறேன், தீர்க்கதரிசிக்கு நான் கொடுக்கிற ஒரு டெஃபினேஷனை சொல்லி முடிச்சிருட்டான். இங்கிலீஷில் சொல்லிட்டு தமிழில் சொல்கிறேன். A true prophet was usually broken before God. ஒரு உண்மையான தீர்க்கதரிசிங்கிறவன் தேவனுக்கு முன்பாக அழுவான், உடைவான், உருவாக்கப்படுவான். பட் அதே தீர்க்கதரிசி, when he was broken before God, he stands bold before people. ஜனங்களுக்கு முன்பாக போல்டா நிற்பான், தைரியமா நிற்பான், தேவனுக்கு முன்பாக ஒட்டைவான், ஜனங்களுக்கு முன்பாக ஏஞ்சி நிற்கும் போது தைரியமா நிற்பான். பவுல் சொல்றாரு, உங்கள்கிட்ட இருக்கும்போது நான் சாந்தமாகவும், தூரமா இருக்கும்போது கண்டிப்பாகவும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி, as a prophetical voice நம்ம எல்லாருமே தைரியமாய் நிற்போம். முதலாவது முடிக்கிறேன். முதலாவது, தயவு செய்து இனிமே யாரும் பைபிள் படிக்கிறது, ஜோம் பண்ணது இன்டர்பிரேட் பண்ணாதீங்க. அது கிடையவே கிடையாது. தேவனுடைய ராஜ்யம்னா வேல்யூஸ், நீதினா மதிப்பீடுகள், தேவன் வைத்திருக்கிற நீதியான காரியங்களுக்கும். மத்தேயு ஃபுல்லா படிச்சு பாருங்க, விசேஷமா நேரம் எடுத்து 5, 6, 7 இந்த 3 அதிகாரங்களையும் படிச்சு பாருங்க. இதுல இருக்கிற எல்லா காரியமும் உறவுகள், நீதி செய்யறது, நன்மை செய்யறது, சமாதானமாகிறது. இப்ப ஏற்பட்ட உறவுகளிலே நாம் தனிப்பட்ட உறவிலும் சரி, குடும்ப உறவிலும் சரி, சபை உறவிலும் சரி, சமுதாய உறவுகளிலும் தொடர்ந்து மாற்றங்களை ஏற்படுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்யறாக. கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இது மாம்சத்திலே வந்ததல்ல சுவாமி, வீண் வைராக்கியத்திற்காக ஆண்டவரே நாங்கள் கூடி வரவில்லை சுவாமி. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய கிருபை நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தை நிமித்தமும் உம்முடைய நாமத்துக்கே நாங்கள் மகிமை பண்ணப்படுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களை பயன்படுத்தும் சுவாமி, எங்களை உருவாக்கும் ஆண்டவரே, எங்களை உடையும் ஆண்டவரே, உறவுகளை சரி செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை வணையும் குயவனே, உம் கையில் களிமண்ணால் உடைத்து உருவாக்கும். எங்கள் சித்தமல்ல சுவாமி, உலகத்தோடு ஒத்து போகிற அந்த சித்தமல்ல சுவாமி, உம் சித்தம் செய்ய, உம்முடைய நீதியை செய்ய, உம்முடைய நியாயத்தை விளங்க செய்ய, சமுத்திரம் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல தேவனை அறிகிற அறிவினாலே, நீதியினாலே நிறைந்திருக்கும் அந்த தீர்க்க தரிசனத்தோடு நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வணையும், எங்கள் குடும்பத்தை வணையும், எங்கள் சபையை வணைவதற்கு நீர் எங்களை பயன்படுத்தும், எங்கள் குடும்பத்தை பயன்படுத்தும் சுவாமி. அதன் மூலமாக சமுதாயம் மாற்றப்படட்டும். உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். எல்லாரும் மறுபடியும் சொல்லுவோமா? குயவனே, உம் கையில் களிமண்ணா உடைத்து
தருகிறேன் உம் கைகளில். எல்லாரும் என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கைகளில். என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே இது நம்மில் விழுந்த பாரம், நம்மில் விழுந்த கடமை. நிறைய புதுமுகங்கள் நான் பார்க்கிறேன். தொடர்ந்து நான் இதுதான் விரும்புறேன். வெரி நியூ, so many new faces. சொல்றேன், உலக மனுஷனை போல நமக்கு ஸ்ட்ரென்த் கிடையாதுங்க. ஒரு சாப்பாடு நம்மள காலி பண்ணிடுவாங்க. மட்டன் சாப்பாடு, சிக்கன் 65, பாயாசம், வடை பாயாசம், போகும்போது சால்வை, நம்மள காலி. பணம் ஒரு ஓட்டுக்கு நான் கேள்விப்பட்டேங்க. சார் ஒருத்தர் சொன்னாரு, ஒரு டிசிட்ட போய் 30,000 கொடுத்துருக்காங்க, ஆனா வச்சிடுங்கன்னு போய் அனுப்பிட்டாப்ல, அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. மாற்றம் பயப்படுறாங்க. அதனால நம் உலகத்தில் இருப்பவன் உங்கள் இருப்பவர் பெரியவர். எழுமணும், யூத் எழுமணும், வாலிபர்கள் எழுமணும். அதுக்காக வந்து பேசிட்டே இருக்க தெரியுமா? நோ, we are enter the political. இங்க இருந்து வசனத்தை வாங்கிட்டு போறவன் லே செக்ரட்டரியா இருந்தானா விதியை மீறி போக மாட்டாங்க, கான்ஸ்டிடியூஷனை மீறி போக மாட்டாங்க. ரெண்டே விஷயம் தான், the Bible, next is the constitution. நமக்கு முன்னோர்கள் ரொம்ப அழகா எழுதி வச்சிருக்காங்க, அதன்படி நடந்தா போதும், ஒரு பிரச்சனை வராது.